கூப்பிடுற எல்லாருக்கும், அவரை அழைக்கிற அத்தனை பேருக்கும், தொழுது கொள்ற அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரே ஆதாரம். ஹalleluya. பிரதர் வேலை இல்லாம போயிருச்சு, கவலைப்படாதீங்க, இன்னொரு வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஆனா கர்த்தரே உங்க ஆதாரமா இருக்கிறார். பிரதர் மார்க்கெட் சரிஞ்சிருச்சு, எங்களுடைய சேல்ஸ் டவுன் ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க, கர்த்தர் தான் உங்களுடைய ஆதாரமா இருக்கிறார். பிரதர் எங்க சொந்தக்காரங்க இல்ல ஒரு குறிப்பிட்ட நபர் எங்களை ஏமாத்திட்டாங்க, வர வேண்டிய சொத்தை கைக்கு வந்து சேரல, கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க, நீங்க ஐஸ்வர்யவானா மாறுறது அவருடைய கரத்தினால. அவர் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போலாம் வாங்க எல்லாரும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதுடைய 8வது வசனம். 2 Corinthians chapter 9 and verse number 8. கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் எப்படி நமக்கு நன்மைகளை கொண்டு வருதுன்னு பார்த்துட்டு வரோம். நம்ம கர்த்தரின் ஆசீர்வாதம் உடனே இது ஏதோ ஒரு ஆவிக்குரிய மேன்மை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடக்கூடாது. இந்த கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்குள்ள எல்லா பொருளாதார பொருட்களின் ஆசீர்வாதமும் அடங்கி இருக்குதுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அதை தான் நான் கொஞ்ச நாளாக ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறேன். நம்ம படிக்கிறோம் நீதிமொழிகள் 10:22 சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரலாம் அப்படின்னு சொல்ல, கர்த்தரின் ஆசீர்வாதத்தை கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரலனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்ல, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். as a matter of fact அது கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள்ள விசுவாசிக்க பொருளாதார செழிப்பும் அதில் தான் அடங்கி இருக்குது. அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை நினச்சி கூச்சப்படவும் கூடாது. அதை பற்றி பேசுறதுக்கு வைக்கப்படக்கூடாது. பாருங்க, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் பணத்தை பற்றியே பேசின்னு இருப்போம். இப்படி சம்பாதிக்கணும், இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த கடன் இப்படி கட்டி முடிக்கலாமா, அடுத்ததாக வேறு ஏதாவது நல்ல வேலைக்கு பண்ண சம்பாதியம் நிறையா வரும். பிள்ளைங்களை கூட சொல்ல நல்லா படித்து போ, ஃபாரின் போ, அப்பா வாங்கின கடன் நீ தான் கட்டணும், ஏதாவதுன்னு சொல்லி பணத்தை பற்றி பேசுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மட்டும் பணத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? வந்த ஆண்டவர்கிட்ட பேசலாம், வார்த்தையை கொண்டு பேசலாம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ கர்த்தருடைய வழிகளில் எப்படி ஐஸ்வர்யவானா இருக்கிறது கற்றுக்கலாமே. அதுக்கு தானே சர்ச்சுக்கு வர்றோம் நம்ம. அப்போது பொருளாதார ஆசீர்வாதமும் செழிப்பும் நம்முடையது, நம்முடைய பிறப்புரிமை, அதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அதை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் திரும்பி நான் படிக்கிறேன் உங்களுக்காக. நிறைவான ஒரு வசனம் பாருங்க, முழுமையான ஒரு fully loaded verse. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். that you may have all sufficiency அப்படின்னு வரும் பாருங்க. சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக சகலவித கிருபையை பெருக செய்கிறார். சம்பூர்ணமுடையவர்கள், இந்த 2வது லைன்ல சம்பூர்ணம்ன்ற வார்த்தை வருது இல்லையா, அந்த வார்த்தை தான் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். ஆட்டர்கியான்ற வார்த்தை. அந்த வார்த்தையில் 3 அர்த்தங்களை நம்ம படிக்க முடியும் பாருங்க. அந்த 3 அர்த்தம் தான் நம்ம ஐஸ்வர்யவானா வாழும்படிக்கான 3 காரணங்கள்னு சொன்னேன் நான். ஏன் ஒரு விசுவாசி ஐஸ்வர்யவானா இருக்கணும்? எதுக்காக தேவ பிள்ளைகள் பண விஷயத்தில் குறைச்சலோடு இருக்கக்கூடாது? ஏன் தேவ பிள்ளைகளான நம்ம பணக்காரங்களா இருக்கணும்? எதுக்காக? 3 காரணங்கள் பாருங்க இந்த வசனத்துல இருந்து பார்க்கிறோம். முதல் காரணம் என்னன்னா, ஒரு சுய நிறைவோட வாழ்வது, தன்னிறைவோட வாழவும் அடுத்தவங்க கிட்ட போய் எப்பவுமே கையேந்திட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை இருக்கக்கூடாதுன்றதுக்காக கர்த்தர் நம்மளை பார்த்து எவ்வளவு நல்லா ஆசைப்படுறாரு பாருங்க. எப்பாச்சும் ஒரு தடவை சகாயம் கேட்கறது வேற, ஏதோ ஒரு தடவை கஷ்டம் ஆயிடுச்சுன்னு ஒரு கடனை வாங்குறது வேற. ஆனா ஒவ்வொரு தடவையும் ரெகுலரா இன்னொருத்தட்ட போய் கையேந்தி நின்று வாழ்ற வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இல்லைன்றதை கர்த்தர் வெளிப்படுத்தி காமிக்கிறார். அப்ப நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் தெரியுமா ஐஸ்வர்யவானா இருக்கணும்? ஏன்னா எப்ப பார்த்தாலும் அடுத்தவனுடைய உதவியை நாடியே நீ வாழக்கூடாது, நீ தன்னிறைவோட வாழணும். அடுத்தவங்களுக்கு சகாயம் பண்ற மாதிரி வாழணுமே தவிர்த்து சகாயத்தை கேட்டு கேட்டு வாழ்றவனா நீ இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இந்த விஷயத்துல? அப்ப நல்லா இருக்கணும் கர்த்தர் விருப்பப்படுறார். நம்ம பிள்ளைகள் எப்படி ஒரு குறைவில்லாம வாழணும் நம்ம ஆசைப்படுறோமோ, நம்மளை விட நல்ல பிதா எப்படிதான் அதை கம்பேர் பண்ணி சொல்ல முடியும்? நம்ம பொல்லாதவர்களான நம்மளே இப்படி யோசிச்சோன்னா எல்லா பிதாக்களுக்கும் பிதாவா இருக்கிற அவர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவார். 2வது காரணம் பாருங்க, ஏன் நம்மளாம் ஐஸ்வர்யவான்களா இருக்கணும்? ஏன் இதை பத்தி பைபிள்ல இருந்து படிக்கணும், கத்துக்கணும்? ஏன் இதை பத்தி கத்துக்கணும்னா, அந்த வசனத்துல ஆட்டர்கியான்ற வார்த்தையுடைய 2வது அர்த்தம் என்னன்னா,
டு ஹேவ் an abundance for every good work. கர்த்தர் நமக்காக நம்ம வாழ்க்கையின் திட்டத்துக்காக வைத்திருக்கிற பிஸ்னஸ் பிளான்ஸ், ஊழியத்தின் வாசல்கள், பெரிய பெரிய திட்டங்கள், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் பிரதர், மனைவியை நல்லா கவனிச்சுக்கணும், அவங்களுடைய விருப்பத்தின்படி நல்ல ஒரு வீட்டுக்கு நாங்கள் போகணும், வீடு எடுக்கணும், இல்லை ஒரு பெரிய வீடை நாங்கள் வாங்கலான்னு இருக்கிறோம். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு ஒரு abundance தேவைப்படுகிறது. கர்த்தர் சொல்றாரு, நீ abundant-ஆ வாழணும். நான் உனக்கு ஒரு விஷயத்த சொன்னேன்னா காசு ஆண்டவரே நீ சொல்லக்கூடாது, அதை நீ நல்லா எனக்கு செய்கிற ஒரு நபராக இருக்கணும்னா நீ ஐஸ்வர்யவானா இருக்கணும், நீ பணக்காரனா மாறணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. மூன்றாவது காரணம் பாருங்க, நம்ம ஏன் ஐஸ்வர்யவான்களா இருக்கணும்னா அநேகருக்கு தான தர்மம் செஞ்சு அநேகருக்கு உதவி செய்கிற ஜனங்களா நம்ம இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆமென். ஐயா முதியோர் இல்லம் கட்டுறோம், என்ன செய்றீங்க, எங்களுக்காக ஏதாவது கொடுங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடாது, கூட்டிகிட்டு போய் எங்கள் மாமியாவை அப்படின்னு கூப்பிட்டு சொல்லக்கூடாது இல்லையா. நீங்கள் சொல்ல நான் எழுதுறேன்ப்பா ஒரு 10 லட்சம் எழுதுறேன் நான் சொல்கிற அளவுக்கு நம்ம தாராளமாக இருக்கணுன்றேன். நான் ஐயா அனாதை எல்லாம் ஆரம்பிக்கிறேன், நானே வந்து சேரலான்னுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த இடத்துல அன்னதானம் பண்ணுறான் ஐயா சொல்லுங்கள், 100 பேருக்கு நான் சாப்பாடு தரேன், எவ்வளோ அது, 1 கேஜி, ஒரு மூட்டை அரிசி எவ்வளோ அது சொல்லுங்கள், நீங்கள் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நம்ம இருக்கணும் பாருங்கள். அவ்வளோ தாராளமாக கொடுக்குறவங்களா நம்ம இருக்கணும். அதான் கர்த்தருடைய விருப்பம். அப்படி தான் அவர் நம்ம மேலே ஒரு விருப்பத்தை வச்சிருக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இன்னைக்கு எப்படி ஐஸ்வர்யவானா மாறுறதுன்னு சொல்லி 5 ஞானத்தின் விஷயங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு டீச்சிங்காக இருக்க போது. இன்னைக்கு நான் ஃபைனான்சஸை பற்றி பேச போகிறேன். பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்கிறத விட 5 காரியங்கள், எப்படி ஐஸ்வர்யத்தை வளர்த்துக்கிறது, எப்படி ஐஸ்வர்யவானா வாழ்றது, இந்த 5 ஞானத்தின் யுக்திகளையும் நம்ம பயன்படுத்தணும்னா பணத்தில் குறைப்பட்டவங்களா இல்லாமல் நல்ல ஐஸ்வர்யவான்களா நம்ம வாழ முடியும் அப்படின்றத உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க போகிறேன். எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க? இன்ட்ரெஸ்டாக இல்லாதவங்களுடைய பணம் எல்லாம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்க தான் பெற்றுக்கொள்ளணும் அதை. ஓகே, வரலாமா? How to be rich, 5 ways to become rich in the ways of God. 5 வழிகள். இந்த 5ம் தேவை. இது 5ஐயும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்த போறேன். 5 ரகசியங்கள், 5 ஞானத்தின் காரியங்கள், 5 வெளிப்பாடுகள், 5 சத்தியங்கள். ஆனா 5 தான். இவ்வளோ சொல்லிட்டு 5 நீங்களே பதற, அந்த 5 தான் 5 வகையா சொன்னேன் நான். நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 1 எழுதிங்க பார்க்கலாம். எப்படி ஒரு விசுவாசி ஐஸ்வர்யவானா மாறுறதுனா அவனுக்கு முதலாவது இது தேவை பாருங்க. A revelation that God is your source and the cross is the basis. ஐஸ்வர்யவானாக மாறணும்னா தேவனுடைய வழிகளின்படி முதல் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு அது? தேவனே உங்கள் ஆதாரம் என்றும் சிலுவையே உங்கள் அஸ்திபாரம் என்ற வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் வேலை எனக்கு நல்லது, ஆனால் அது என் ஆதாரம் இல்லை. என் பாஸ் நல்லவர், ஆனால் அவர் என்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான ஆதாரம் இல்லை, அவர் என்னுடைய சோர்ஸ் இல்லை. என் திறமைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன், ஆனால் அது என்னுடைய சொத்தின் ஆதாரம் இல்லை. என் ஆதாரம் யாரு? தேவன். அவருக்கு கை உயர்த்தி சொல்றோம், நீங்க தான் என்னுடைய ஆதாரம், உங்களால தான் நான் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்றேன். யூ ஆர் மை சோர்ஸ், யூ ஆர் மை சோர்ஸ். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரே என்னுடைய ஆதாரம். சொல்லுங்க, சிலுவையே என்னுடைய அஸ்திபாரம். இன்னொரு தடவை சொல்லுங்க, கர்த்தரே என் ஆதாரம். பாருங்க, ரோமர் 10 அதிகாரம் 12 வசனத்தை, ரோமன் சாப்டர் 10 and verse number 12 பாருங்க. அவரை நோக்கி கூப்பிடுற அத்தனை பேருக்கும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா எல்லாருக்கும் கர்த்தர் நல்லவராக தான் இருக்கிறார். அவர் வந்து பட்சபாதம் இல்லாம வேலை செய்யற தேவன் பாருங்க. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். இங்கிலீஷ்ல பாருங்க, அருமையா இருக்குது அந்த வசனம். Everyone who calls on him, God will bless them richly. கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாரா? richly, ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். கூப்பிடுற எல்லாருக்கும், அவரை அழைக்கிற அத்தனை பேருக்கும், தொழுது கொள்ற அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரே ஆதாரம். ஹalleluya. பிரதர் வேலை இல்லாம போயிடுச்சு, கவலைப்படாதீங்க, இன்னொரு வேலை உங்களுக்கு கிடைக்கும், ஆனா கர்த்தரே உங்க ஆதாரமா இருக்கிறார். பிரதர் மார்க்கெட் சரிஞ்சிருச்சு, எங்களுடைய சேல்ஸ் டவுன் ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க, கர்த்தர் தான் உங்களுடைய ஆதாரமா இருக்கிறார். பிரதர் எங்க சொந்தக்காரங்க இல்ல ஒரு குறிப்பிட்ட நபர் எங்களை ஏமாத்திட்டாங்க, வர வேண்டிய சொத்தை கைக்கு வந்து சேரல, கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க, நீங்க ஐஸ்வர்யவானா மாறுறது அவருடைய கரத்தினால. அவர் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். Promotion does not come from the east or the west or the south. Promotion comes from the north. நார்த்னா யார் இருக்குது அந்த இடத்துல? கர்த்தர் இங்க இருக்கிறார் பாருங்க. அதனால சங்கீதக்காரன் அந்த நார்த் டைரக்ஷன்ல சொல்ல மாட்டார். ஏன்னா நம்ம கண்கள் இங்க பார்க்கிறோம். நான் எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும், என் எஜமானை நோக்கி பார்க்கிறேன்னு நம்ம சொல்லக்கூடாது. எனக்கு ஒத்தாசை வரும்,
என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்றதுல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்குன தேவன் அவர் என் தேவைகளை சந்திக்க வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. இதுதான் முதல் நம்ம ஆழமா நம்மளுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்க என்ன தெரியுமா? கர்த்தரினுடைய ஆதாரமா இருக்கிறார். He is my source. அவரை யாரும் அசைக்க முடியாது. அப்படி நான் என் கர்த்தர் மேல சார்ந்திருக்கிறார். அவர் என்ன உயர்த்துவார். எந்த வழியாக செய்வார்? கல்வாரி சிலுவையின் வழியாக செய்வார். ரோமர் 8 அதிகாரம், ரோமர் இல்ல, வாங்க 2 கொரிந்தியர் 8:9 பாருங்க. 2 கொரிந்தியர் 8:9 எப்படி கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான்களா மாத்துகிறார் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. So it's a revelation, it's a knowing. You have to know this. ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யத்தை பத்தி நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா இருக்குது இல்லையா? அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். ஹalleluya. நம்ம ஐஸ்வர்யவான்களாக மாறும்படி அவர் தரித்திரனாக மாறினார். எல்லாரும் சொல்லுங்க, சிலுவை நிமித்தம் ஐஸ்வர்யம் என்னுடையது. கைவேற்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம் என் மேல இருக்குது, ஐஸ்வர்யம் என்ன தேடி வரும். இன்னொரு தடவை சொல்லுங்க, ஆசீர்வாதம் என் மேல இருக்குது, ஐஸ்வர்யம் என்ன தேடி வரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். So you have to know that God is your source. கர்த்தரை ஆதாரமா இருக்கிறார். அதனால தான் தசம பாகத்தை கொண்டு வரோம். ஏன் தசம பாகம்? ஏன்னா கர்த்தர் தான் என்னுடைய எல்லா வருமானத்துக்கு காரணரா இருக்கிறார். அதை நான் டிக்ளேர் பண்ற வழி என்னுடைய தசம பாகம். தசம பாகம் கொடுக்கிறவங்களுக்கும் கொடுக்காதவங்களுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒருத்தர் ஒவ்வொரு வருமானத்திலையும் கர்த்தரை ஆதாரம் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கர்த்தர் தான் உங்க ஆதாரம் டிக்ளேர் பண்றதா இருந்தா வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தாதீங்க. உங்க பணத்தின் வருமானத்தை வச்சு நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. ஏன் கர்த்தரினுடைய ஆதாரமா இருக்கிறார், அவர் தான் மூல ஆதாரமா இருக்கிறார். He is the reason for my life that is so blessed. என் கர்த்தர் என்னுடைய ஆதாரமா இருக்கிறார். எப்படி செய்றார்? சிலுவையின் மூலமா செய்றார், இயேசு கிறிஸ்து மூலமா செய்றார். டிட்ராய்ட் என்ற இடத்துல ஒரு ரொம்ப செல்வந்தனான ஒரு தகப்பன், அவருக்கு ஒரே மகன். இந்த மகன் போய் பட்டாளத்தில் சேர்ந்துட்டான். ஒரு நாள் யுத்தத்துடைய உச்ச கட்டத்தில் மகன் குண்டடிப்பட்டு சாகிற நிலைமைக்கு போயிட்டான். அவனுடைய நண்பன் கூட இருக்கிறான். அவன் அப்படியே கூட்டிட்டு போய் ஒரு மரத்தடியில் படுக்க வச்சு அவனுக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுத்து குடிக்கிறதுக்கு. அவன் உயிர் போயிட்டு இருக்குது. அவன் சொன்னானா, டே நீ எனக்கு ஒரு நல்ல நண்பனா இருக்கிறாடாப்பா, நீ சாகிற நேரத்தில் கூட நீ என்னை விட்டு போல பாரு, உன் உயிரை காப்பாற்றலான்னு நினைக்காம எனக்கு ஏதாவது ஒரு கன்வீனியன்ட் ஆக்கலான்னு எனக்கு நீ சேவை செஞ்சுட்டு இருக்கிறியே. எங்க அப்பா கிட்ட உன்னை பத்தி நான் எழுதுறேன், நான் எடு ஒரு பேப்பர் எடு சீக்கிரம் சொல்லி எழுதுனானா பாருங்க, வேகமா எழுதுனானா. அப்பா என்னுடைய கடைசி நேரங்களை இவனுக்கு ரொம்ப சகாயம் பண்ணான், இவனுக்கு என்ன வேணுமோ இவனுக்கு செஞ்சு விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவன் பேரை சைன் பண்ணானா பாருங்க, சார்லி. யுத்தம் ஓய்ஞ்சிருச்சு, பல நாட்கள் ஆயிடுச்சு, வருமானம் இல்லை, தரித்திரத்தின் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான் இந்த சோல்ஜர். பாக்கெட்ல அந்த பேப்பர் இருக்குது. ஏன் நான் போய் அவங்க அப்பாவை பார்க்கக்கூடாது? டிட்ராய்ட்ல இப்படி ரொம்ப பெரிய செல்வந்தனா இருக்கிறாரு. சரி, பாக்கெட்ல இருக்கிற அந்த சீட் எடுத்துட்டு இவர் போனாராம் பாருங்க. அந்த வீட்டுக்குள்ள அவர் அலோவ் பண்ணலையாம். இவர் இங்க இருந்து சொன்னார், ஐயா என்கிட்ட ஒரு தாள் இருக்குது, அதுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. உடனே அவர் இதை அனுப்பிவிடாம என்ன கையில் வச்சுக்கிறானே பேப்பர்னு உள்ள போனோன்னா அந்த பேப்பரை பார்த்து அப்பா அழுதாராம் பாரு. தான் மகனுடைய கையெழுத்தை பார்த்து, தான் மகனுடைய பேரை பார்த்து சொன்னாராம், என் மகன் சாகும்போது என் மகனுக்கு நீ சகாயம் பண்ணியா, என் மகனுக்கு சகாயம் பண்ண உனக்கு நான் ஏதாவது நன்மை செய்யணும் அப்படின்னு அவனை கூப்பிட்டு அவனுக்கு நல்ல துணிமணி கொடுத்து நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து கொஞ்ச நாள் தங்கிட்ட பிறகு அவனை பார்த்து சொன்னாராம், நீ எவ்வளோ முடியுமோ என்னென்ன வேணுமோ என்கிட்ட வாங்கி நீ பெற்றுக்கொள்ளலாம், நீ நல்லா இருக்கணும், என் மகனை நீ பார்த்த என் மகனுடைய நாமத்தில் வந்திருக்கிற, உனக்கு நான் எல்லா நன்மையும் நான் செய்ய போகிறேன். பாருங்க, அவனுடைய தரித்திரம் அன்னைக்கு மாறினது காரணம் அந்த குமாரனுடைய நாமம். அந்த குமாரனுடைய நாமம், நான் சொல்றேன், நமக்கு ஒரு குமாரனுடைய நாமம் கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்காக ஒரு குமாரன் சிலுவையில் மரித்தார். அவருடைய நாமத்தில் வந்து சொல்றோம், ஆண்டவரே எங்க மூதாதையர் காலத்துல இருந்து நாங்க தரித்திரத்துல இருந்தோம், ஆனா இயேசுவின் நிமித்தம் என் தரித்திரம் அவர் மேல போயிடுச்சு, அவருடைய ஐஸ்வர்யம் எனக்கு சொந்தமானது. I come to you in the name of Jesus. சொல்லுங்க, I come to you in the name of Jesus. பிரதர் நான் காலகாலமா ஏழைகளா இருந்தோம், அது பெருசா இயேசுடைய நாமம் பெருசா? சொல்லுங்க. இல்ல பிரதர் நான் பெரிய நஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் என்னுடைய பிசினஸ்ல, அந்த நஷ்டம் பெருசா இயேசுவின் நாமம் பெரியதா? இயேசுவின் நாமம். பிரதர் என்ன ஏமாத்திட்டாங்க பிரதர், சொத்துக்கள் ஏமாத்திட்டாங்க, அவங்க செயல் பெருசா இயேசுடைய செயல் பெருசா? இயேசுவின் நாமத்துல ஐஸ்வர்யத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். முதல்ல இதை நம்ம மனதில் பதிக்கிறோம் பாருங்க. கர்த்தரே ஆதாரமா இருக்கிறார், சிலுவை என்னுடைய அஸ்திபாரமா இருக்குது. நான் நல்லா இருக்கிறது காரணமே கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையும் கல்வாரியும் சிலுவையும் தான். ஹalleluya. இதுதான் கர்த்தருடைய தயவு. இரண்டாவது பாயிண்ட் எழுதிங்க பார்க்கலாம். How do you become rich? Here's another thing you have to do.
know and then do. Discover your work and do it with all your heart. Discover your work. உங்களுக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற வேலையை கண்டுபிடிச்சு மனப்பூர்வமாக அதில் ஈடுபடுங்க. மன நிறைவா செய்யுங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் வேலையை வச்சிருக்கிறார். மனுஷன் பாவத்துக்குள்ள விழுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஆதாமுக்கு வேலையை கொடுத்தார். வேலை சாபம் இல்லை. வேலையில் மன உளைச்சலோட செய்கிறது தான் சாபம். வேலைன்றது ஆசீர்வாதம். வேலைன்றது எதுக்காக செய்கிறோம்? வயிற்று பிழைப்புக்காக இல்லை. சில பேர் என்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்பாங்க, வெதர் நீங்கள் வயிற்று பிழைப்புக்காக என்ன பண்ணுறீங்க? நான் அவங்கள பார்த்து சொல்கிறேன், இந்த கேள்வியே வெறுக்கிறேன். நான் வயிற்று பிழைப்புக்காக ஒன்றும் பண்ணுறதில்ல. நான் பிழைக்கிறது விசுவாசத்தினால. அப்போ நீங்கள் பாஸ்டராக இருக்கிறீங்களே, அது வயிற்று பிழைப்புக்காக இல்லை, அழைப்புக்காக. என் கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறார், எனக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இதை வெளிப்படுத்தி தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்க, பிழைப்புக்காக வேலை செய்யாதீங்க. சொல்லுங்க, சாதிக்கும்படி வேலை செய்யுங்க. வயிற்று பொழப்புக்காக வேலை செய்யறது ஒரு லோ லெவல் லைஃப். டோன்ட் லிவ் ஃபார் சர்வைவல். ஏதோ வேலைக்காக, ஏதோ மாச செலவுக்காக நான் போறேன்னு சொல்லாதீங்க. எனக்குள்ள கர்த்தர் ஆற்றலை வச்சிருக்கிறார். எனக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு கர்த்தர் தாளந்துகளை, வரங்களை கொடுத்திருக்கிறார். அதை நான் வெளிப்படுத்தணும், சாதனைகளை செய்யணும், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். என் தேவன் எப்படிப்பட்டவர்னு என் வேலை மூலமா நான் காண்பிக்கணும். என்னை படைச்சவர் சிருஷ்டி கர்த்தர், என்னை படைச்சவர் ஆற்றல் மிக்கவர். அவருடைய அதே சாயல் எனக்குள்ள இருக்குது. இப்ப நான் போய் வேலை செய்யும் போது என் தேவன் யாருன்னு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிய வரும். அப்ப பிழைப்புக்காக நம்ம வேலை செய்யறது இல்ல, அந்த தேவனை உயர்த்தும்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒத்துக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Come on. So work is a blessing. Discover your work and do it with all your heart. வேலைக்கு போகாம, ஒரு அழைப்பை நிறைவேற்றாம, ஒரு குறிப்பிட்ட பங்கை இந்த சமுதாயத்தில் நம்ம வகிக்காம, நான் ஐஸ்வர்யவானா மாற முடியுமா, இந்த ஏழ்மத்தனத்திலிருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கறது அர்த்தம் இல்லாத விஷயமா போயிடும். இந்த வசனத்தை பாருங்களேன், நீதிமொழிகள் 10:4. Proverbs chapter 10 and verse number 4. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். வேலை விஷயத்துல சோம்பேறியா இருந்துக்குன்னு என்னத்த செஞ்சு என்னத்த போங்க பிரதர், எப்படி இருந்தாலும் ப்ரமோஷன் அவனுக்கு தான், எப்படி இருந்தாலும் பாஸோட சித்தப்பா பையன் வந்துட்டான், அவனுக்கு தான் இந்த பதவின்ட்டு வேலை செஞ்சா என்னத்தை கொண்டு வரும்? ஏழையாவான். ஆனா அடுத்தது பாருங்க, சுறுசுறுப்புள்ளவன். அண்டர்லைன் பண்ணிங்க பார்க்கலாம், சுறுசுறுப்பா அண்டர்லைன் பண்ணுங்க. சுறுசுறுப்புள்ளவன் என்ன அர்த்தம்? என்ன மாதிரி வாய்ப்பு வேலை செய்யறது. இன்னைக்கு காலையில் எந்திரிக்கிறேன், எனக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு பாருங்க. அது சிஇஓ வேலையா இருக்கலாம், இல்லைன்னா இன்னும் ஒரு லோ லெவல் வேலையா இருக்கலாம். ஆனால் வேலைன்றது கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்பு. எனக்குள்ள வச்சிருக்கிற ஆற்றலை நான் வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான ஸ்லாக்கியம். I want to be what God wants me to be. I have to be a blessing to somebody. என்னால என் கம்பெனி முன்னேறதுக்கு இன்னொரு நாள் வந்துருச்சு, என்னால என் பாஸ் சந்தோஷப்படுறதுக்கு இன்னொரு நாள் வந்துருச்சு, ஏசு யாருன்னு காமிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு, என் அபிஷேகத்தை வெளிப்படுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு. இப்படிதான் யோசிக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே திங்கக்கிழமையா, உங்களுக்கு தெரியுமா நிறைய பேர் திங்கக்கிழமை காலையில் தான் ஹார்ட் அட்டாக் வருதான். உங்களுக்கு வராது இயேசுவின் நாமத்தில். ஏன்னா வேலையை நம்ம பாரமா பார்க்கறது இல்ல, வேலையை திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக தான் நம்ம பார்க்கிறோம். Discover your work and do it with all your heart. முழு உள்ளத்தோட செய்யுங்க. கர்த்தர் இதை விருப்பப்படுகிறார், கர்த்தர் இதில் பிரியப்படுகிறார். உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சு உங்களுக்கு மேன்மைகளை கொடுத்து உங்களை உயர்த்த அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் அந்த ப்ராமிஸை பெற்றுக்கொள்றீங்க? கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா கையின் பிரயாசமே இல்லைன்னா அப்புறம் என் பிரதர் என் வாழ்க்கையில ஏழ்மத்தனம் சொல்லக்கூடாது. என் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிச்சிருக்கிறார், நான் போய் வேலை செய்யறேன், ஆசீர்வாதத்துடைய மேன்மை நான் பார்க்க போறேன். பக்கத்துல ஒரு பார்த்து சொல்லுங்க, நல்லா வேலை செய்யுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா வேலை செய்யுங்க. உங்களை உயர்த்தும்படி கர்த்தர் உங்களுக்கு வேலையை கொடுத்திருக்கிறார். Yes, God has given you an opportunity to glorify His name and to grow financially. வேலை செய்யறது அவ்வளவு முக்கியம் பாருங்க. மூணாவது எழுதிங்க பார்க்கலாம். மூணாவது பாயிண்ட், எப்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும்னா தேவனுடைய வழிகள்ல இந்த மூணாவது விஷயத்தை மறந்துடவே கூடாது. நம்ம மிஸ் பண்ற மாதிரி வாய்ப்பே இல்லை பாருங்க. இது இல்லாததுனால தான் அநேகர் அவங்க கடன்ல இருந்து வெளியே வரல. இந்த மூணாவது பிரின்சிபலை தவிர்த்ததுனால தான் கர்த்தரை விசுவாசிச்சும் பலன் இல்லாத மாதிரி இருக்குது அவங்களுடைய வாழ்க்கையில. இந்த மூணாவது பிரின்சிபலை கைவிட்டதுனால தான் நிறைய பேர் ஒரு 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 குறிப்பிட்ட லிமிட்ல அப்படியே அவங்க பைண்ட் ஆயிருக்கிறாங்கன்னு சொல்றேன் நான். என்ன பிரதர் அது பாருங்க, learn and implement the discipline of managing your finances. Financial stewardship நீங்க ரெண்டே வார்த்தையில கூட எழுதிக்கலாம். ஆனா
பணத்தை சரியான வகையில் கையாள்வதையும் நிர்வகிக்கிறத நம்ம ஒழுக்கத்தோட கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. சரி வாங்க இங்கிலீஷ்ல ஒரு தடவை படிச்சிடலாம், பெருசா இருக்கிறதுனால. Learn and implement the discipline of managing your finances. தமிழ்ல படிக்கலாமா? படிங்க பார்க்கலாம். உங்கள் நிதிகளை நிர்வகிப்பதற்கான ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு செயல்படுத்துங்கள். பணம் பிரதர், பணத்தை நான் மேனேஜ் பண்றதே இல்லைன்னா அப்புறம் எப்படி நம்ம ஐஸ்வர்யவான்களா மாற முடியும்? பாருங்க லூக்கா 16 அதிகாரத்தில் எப்படி ஒரு எஜமான் உக்ரானக்காரனை பார்த்து அவனோட டீல் பண்றாருன்னு நம்ம பார்க்கிறோம். உக்ரானக்காரன்னா ஸ்டூவர்ட், மேனேஜர். கர்த்தர் எல்லா ஐஸ்வர்யத்துக்கு காரணர்னா அப்ப நம்ம யாரு? கர்த்தர் ஓனர்னா அப்ப நம்ம யாரு? மேனேஜர். கரெக்டா இல்லையா? கர்த்தர் எல்லா ஐஸ்வர்யங்களுக்கு காரணர். சகலமோ அவருக்குடையது, சகலமோ அவருக்கு சொந்தமானது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம எல்லாரும் மேனேஜ் பண்றோம். அப்ப மேனேஜ் பண்ணலனா ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க முடியாது. லூக்கா 16 அதிகாரத்தில் முதல் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், அவர் நம்மளுடைய எஜமான், நம்ம எல்லாருமே உக்ரானக்காரர்களா இருக்கிறோம். we are stewards, we are people who need to manage our finances. மேனேஜ் பண்ணுங்க. மேனேஜ் பண்ணலனா அங்க செல்வத்தை நம்ம பார்க்க முடியாது. ஏழையா இருக்கிறது காரணம் என்னன்னு கர்த்தர் காமிக்கிறார் பாருங்க. நீதிமொழிகள் 12:27 வாங்க. நீதிமொழிகள் 12:27. ஏன் ஒரு மனுஷன் ஏழையாவே இருக்கலாம் பாருங்க, இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது பாருங்க. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. வேட்டையாடுறானா? எஸ். வேட்டையாடி பிடிக்கிறானா? ஆமா, பிடிச்சு கொண்டு வந்துட்டார் வீட்டுக்கு. ஆனா என்ன பண்றது இல்லையா? சமைப்பதில்லை. ஜாக்கிரதையுள்ளவனுடைய பொருளோ அருமையானது. if you lack management you will lack in riches. நல்லா கவனிங்க, பணத்தை நான் மேனேஜ் பண்ணா தான் நான் மேன்மையை அனுபவிக்க முடியும். லூக்கா 16 அதிகாரம் 10 வசனத்துக்கு வாங்க. Luke chapter 16 and verse number 10 பாருங்க. கர்த்தர் சொல்றத கவனிங்க. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன், அது கொஞ்சம் தான் இருக்குது, இது என்னத்த பதர் மேனேஜ் பண்றது, அதை மேனேஜ் பண்ணுங்கன்றார் கர்த்தர். மேனேஜ் பண்ணா அநேகத்திலும், அப்படின்னா அந்த கொஞ்சத்துல கர்த்தர் பெருக்கத்தை கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். கொஞ்சம் இருந்துச்சு, எப்படி அநேகம் வந்துச்சு? மேனேஜ் பண்றதுனால தான் வந்துச்சு. அநேகத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். எனக்கு மட்டும் 1 கோடி கொடுங்க பாரு, எப்படி செலவு பண்ணி காட்டுறேன் பாரு பதர். நான் சொல்றேன், இப்ப இருக்கிற 10,000 ரூபாய் ஒழுங்கா மேனேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வர வேண்டிய பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுவோம் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ யூ ஹேவ் டு மேனேஜ் யுவர் ஃபைனான்சஸ். எப்படி மேனேஜ் பண்றது? நம்ம 4 பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. மேனேஜிங் ஃபைனான்சஸ் வரும்போது இந்த மேனேஜ்மெண்ட்ன்றது 3வது பாயிண்ட் இல்லையா? 3வது பாயிண்ட்ல உங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் கொடுக்க போறேன். நம்பர் 1 எழுதிங்க பார்க்கலாம். bring your tithe to God. உங்க தசம பாகத்தை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வர ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன் இதை முதல்ல கொண்டு வரோம் நம்ம? ஏன்னா தேவன் தான் நம்ம வாழ்க்கையில முதல். வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை வந்து தொழுது கொள்றோம். சம்பாத்தியத்தில் முதல் பணம் கர்த்தருக்கு நம்ம அனுப்பிடுறோம். கர்த்தருக்கு முதல் இடம். ஏன்? ஏன்னா அவர் தான் அந்த இடத்துக்கு உகந்தவராக இருக்கிறார். அவர் தான் எல்லா துதிக்கும் பாத்திரராக இருக்கிறார். அவர்கிட்ட கொண்டு வந்து சொல்றேன், நீங்க தான் என்னுடைய எல்லா பொருளாதாரத்துக்கு காரணராக இருக்கிறீங்க. So what do? I earn and I bring my first 10% to God. என் தசம பாகத்தை கர்த்தருக்கு கொண்டு வர. 2வது எழுதிங்க பார்க்கலாம். live on a written budget. live on a written budget. பட்ஜெட்னா என்னது? முதலாவது பட்ஜெட்னா என்ன? பிளான், ஒரு திட்டம். பணத்தை எப்படி செலவு பண்ண போறோன்ற ஒரு திட்டம். நல்லா கவனிங்க. பட்ஜெட் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? எங்க போச்சுனே தெரியல பதர் அப்படின்வாங்க. பதர் சம்பாதிக்கிறேன் பதர், எங்க போச்சுனே தெரியல பதர், எப்படி செலவாச்சுனே தெரியல பதர். தட் மீன்ஸ் யூ டோன்ட் ஹேவ் அ பட்ஜெட். பட்ஜெட்னா என்ன தெரியுமா? பணம் எங்க போச்சுன்னு தலையை சொறியறது இல்லை, எங்க போகணும்னு சொல்றது. கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற சம்பாத்தியம் இது, இந்த பணம் இவ்வளோ அமௌண்ட் இங்கே போகணும், இவ்வளோ அமௌண்ட் இங்கே எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி ஐ எம் டெல்லிங் மை மணி வேர் டு கோ. சில பேர் சொல்கிறோம், பதர் பணம் பேசுன்னு சொல்கிறாங்க, என் பணம் பேசவே மாட்டேங்குது பதர், சைலண்ட்டாக ஏஞ்சி போயிடுச்சு பதர், அப்படியே பொத்தலான பையில போட்ட மாதிரி எங்கே போச்சுன்னே தெரியல பிரதர். இது உங்கள் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா உங்களுடைய சொல்யூஷன் இதுதான். லிவ் ஆன் அ ரிட்டன் பட்ஜெட். மாதம் சம்பளம் வரும்போதே ஒரு பட்ஜெட்டை எழுதுங்க, ஒரு பிளான் போடுங்க. இப்போ அந்த பிளானை நடுவில் ஆல்டர் பண்ணுறது வேற கதை. ஆனால் முதல் பிளானோட உட்காரலாம். நம்ம 10% கர்த்தருக்கு கொடுக்குறோம். அடுத்ததா நெக்ஸ்ட் எந்த பில்லை நம்ம பே பண்ண போகிறோம், எவ்வளோ எடுத்து வைக்க போகிறோம், ஆரம்பத்தில் எவ்வளோ எடுத்து வைக்க போகிறோம். இந்த மாதம் இவங்களுக்கு காது குத்து, இந்த மாதம் இந்த இடத்துல திருமணத்துக்கு நம்ம போகணுமா இருக்குது, இந்த மாதம் ஒரு இஎம்ஐ அதிகமாயிருச்சு, அப்போ இந்த செலவை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணலாம், இந்த மாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எங்கே சம்பாதிக்க முடியும், எந்த ப்ராஜெக்டை எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும், எது நியாயம், எது கரெக்ட், எது நீதி, எது சரி, எது ஞானம், உட்காந்து பேசணுமா இருக்குது. தட் இஸ் கால்ட் பட்ஜெட்டிங். பட்ஜெட்.
ஒவ்வொரு தடவையும் பணத்தை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி பட்ஜெட் பண்ண கத்துங்க. பட்ஜெட் பண்ணலன்னா அப்புறம் பணம் எங்கே போச்சுன்னே தெரியாதுன்னு சொல்லுவோம் நம்ம. லேர்ன் டு ரைட் அ பட்ஜெட். ஒவ்வொரு மாதமும் சொல்கிறேன், ஒவ்வொரு வருமானத்திலும் ஒரு பிளானோட நீங்கள் இருக்கணும். நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, இதை ஃபைனான்ஷியல் சக்ஸஸ்ன்றது ஆக்சிடெண்ட்டாக வராது. எப்படி பதர் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது? அப்படியே இல்லை, கிரேஸ் பிரதர்கிட்ட போய் வார தலையில் கை வச்சுக்கினாலே எல்லாம் சரியாயிடும் பிரதர் அப்படின்னு நான் சொல்கிறேன். கவனிங்க, நான் தலை மேலே கை வச்சு ஜபம் பண்ணி உங்களுக்கு ஒரு சில பேர் ஹேர் ஸ்டைல் கூட பண்ணி விடுவேன் நான் பையன்களுக்கு சொல்கிறேன் நான். ஆனால் அதனால் நீங்கள் ஐஸ்வர்யவானா மாற முடியாது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. கர்த்தர் உங்கள் ஆதாரம்னு தெரிஞ்சுக்குங்க. கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்துங்க, வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்க. முக்கியமாக ஞானத்தின் கோட்பாடுகளை கைவிட்டுறாதீங்க. அதில் ஒரு ஞானத்தின் கோட்பாடு தான் டு லிவ் ஆன் அ ரிட்டன் பட்ஜெட். அடுத்தது பாருங்க, 3வது பாயிண்ட், மெயின்டைன் அ லெட்ஜர். எழுதிக்கிட்டீங்களா? லெட்ஜர்னா என்னது? பட்ஜெட்னா என்னது? பட்ஜெட்னா செலவாகிறதுக்கு முன்னாடி எழுதுகிற திட்டம். லெட்ஜர்னா செலவாயிட்டு இருக்கும்போது நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள், நோட்ஸ். மெயின்டைனிங் குட் ரெக்கார்ட்ஸ். பணம் செலவாகுது, அதை எழுதி வைக்கணும். ஒரு சில பேர் பாருங்க, அது எவ்வளோ வந்துச்சுன்னே தெரியாது அவங்களுக்கு. பிரதர் கடன்லேருந்து வெளியே வரணும் பிரதர் அப்படின்வாங்க. சரி, கடன்லேருந்து வெளியே வரலாம். எவ்வளோ கடன் உங்களுக்கு இருக்குது பிரதர்? ஏகப்பட்ட கடன் இருக்குது பிரதர். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரில. எவ்வளோ இஎம்ஐ பிரதர் பே பண்ணுறீங்க பிரதர்? இஎம்ஐ வந்து அடப்போங்க பிரதர், அது இஎம்ஐ முக்கிற மாதிரி முக்கியது பிரதர். மாதம் 5ஆம் தேதி ஆனால் அக்கௌண்ட்டே காலியாக நிற்குது பிரதர். நீங்களும் ஒரு 1000 ரூபாய் தான் கொடுங்க பிரதர்னு வருவா லாஸ்ட்டில். என்ன பிரச்சனை இதில்? வாட்ஸ் அ ப்ராப்ளம்? தே டோன்ட் ஹேவ் அ ரிட்டன் பட்ஜெட் அண்ட் தே டோன்ட் மெயின்டைன் அ லெட்ஜர். பாருங்க, இது நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் கற்றுக்கிட்டேன். கர்த்தருடைய கிருபையினால திருமணம் ஆகிறது முன்பதுலேருந்தே இந்த ஃபைனான்ஷியல் டீச்சிங்ஸ் எல்லாம் நிறையா நான் ரிசீவ் பண்ண பாருங்க. எனக்கு 10 வருஷத்துக்கு மேலே என்னுடைய லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் இன்னும் இருக்குது என்கிட்ட, இன்டாக்டாக இருக்குது பாருங்க. அப்படியே என்னுடைய சிஸ்டமில் நான் மெயின்டைன் பண்ணுறேன். 10 வருஷத்தில் கர்த்தர் என் வருமானத்தை எப்படி அதிகரிச்சிருக்கிறார் நான் தெளிவாக பார்க்குறேன். கொடுக்கறது எப்படி கர்த்தர் அதிகரிக்க செய்திருக்கிறார்ன்றதை நான் பார்க்குறேன். எவ்வளோ வருது எவ்வளோ போகுது அத்தனையும் அப்படியே பார்க்க முடியுது. இது தேவனுடைய ஞானத்தின் ஒரு திட்டம். இதை நான் கடைப்பிடிக்க முடிஞ்சது. ஸோ becoming financially free is not an accident. It is not luck. It is intentional planning. வேணுனே உட்கார்ந்து திட்டம் போட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தருடைய ஞானத்தை பயன்படுத்தினாதான் அது சாத்தியமாகும். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, தானா நடக்காது, நீங்கள் தீர்மானத்தோடு தான் நடத்தணும். சொன்னீங்களா? அதை பணம் எவ்வளோ வருதுன்னு எழுதி வைக்கிறோமா? முதலாவது நம்ம எங்கே போச்சுன்னே தெரியல. எவ்வளோ போச்சு யாருக்கு தெரியுன்றோம். நம்ம எழுதி வைங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் பட்ஜெட் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, அவாய்ட் பேட் டெட்ஸ். கண்டதுக்கும் கடன் வாங்குறது, பிளான் இல்லாமல் கடன் வாங்குறது, சரியா? ஒரு தெளிவான நோக்கம் இல்லாமல் ரீபேமெண்ட் பிளான் இல்லாமல் கடன் வாங்கிட்டா அது ஒரு தவறான கடன். அந்த தவறான கடனில் நம்ம அவாய்ட் பண்ணும், கடன்லேருந்து வெளியே வரணும். எப்படி கடன்லேருந்து வெளியே வருது? ஒரு திட்டம் போடுறதுனால தான். கடன்காரன் செத்து போகணும்னு ஜெபிக்கிறதுனால கடன் போயிருமா? ஆண்டவரே சீக்கிரம் வாரும் ஜெபம் பண்ணுறது. ஆண்டு சொல்றார், கடனை கட்டி முடிச்சேன்னா வந்துடுவேன் கபாரு. நான் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். நான் சொல்கிறேனே, கடனை கட்டி முடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. ஸோ ஒர்க் ஆன் யோர் ஸ்கில்ஸ், ஒர்க் ஆன் யோர் ஜாப், கெட் அ ஃபைனான்ஷியல் பிளான், ஸ்பீக் டு யோர் வைஃப், ஸ்பீக் டு யோர் ஹஸ்பண்ட், bring a plan and get the plan into action. எப்படி சொன்ன பாரு இங்கிலீஷில், நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா? எப்படி எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ இருக்குது கடன், எப்படி இதை தீக்கலாம், நம்ம என்ன பிளான் கொண்டு வரோம், முதல்ல எந்த கடனை அடைக்கலாம், இல்லை சின்ன கடன்லேருந்து அடைக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன கடன் அடைச்ச உடனே அந்த அமௌண்ட் கையில் மிச்சம் வருது இல்லையா, அதை வச்சு அதோட கொஞ்சம் பெரிய கடனை அட்டாக் பண்ணும் முழு ஃபோர்ஸோட. அப்புறம் அதை வச்சு அடுத்து அதோட பெரிய கடனை நம்ம எடுத்து நம்ம அப்படியே ஒரு பிளானோடு நம்ம கொண்டு போகணும். பாருங்க, இஎம்ஐஸ் 5 இஎம்ஐ இருக்குது. எந்த இஎம்ஐ பிளானை ஒரே ஷாட்டில் எல்லாத்தையும் பே பண்ணி முடிக்க முடியும்? ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க, இஎம்ஐ ஒரு மாதத்துக்கு ஒன்று மட்டும் கட்டிட்டு போனால் கடன் ரொம்ப நாள் இழுத்துட்டு போயிடும். வருஷத்தில் ஒரு 2 இஎம்ஐயாவது நீங்கள் 1-2 எக்ஸ்ட்ரா கட்டினீங்கன்னா சீக்கிரமாக கடன்லேருந்து வெளியே வந்துடலாம்னு சொல்கிறாங்க. பிளானிங் இல்லாமல் இதெல்லாம் எப்படி பாசிபிளாக இருக்கும்? அப்போ எப்படி ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ஐஸ்வர்யவான்களா மாறுறது? கர்த்தர் சொல்றாரு, நீ மேனேஜ் பண்றனா உனக்கு நான் ஐஸ்வர்யத்தை கொண்டு வர்றேன், நீ மேனேஜ் பண்ணலனா உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து யூஸ் இல்ல, நீ அதுக்கு ஃபிட்டா இல்ல, அதனால உனக்கு நான் ரிலீஸ் பண்ண முடியாது. ஆசீர்வாதம் மேல இருக்கிறது உண்மை, ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருன்றது உண்மை. ஆனா ஐஸ்வர்யம் எந்த சேனல் வழியா வருதுன்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சேனல் வழியா வருது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதம் வரும், ஆனா மேனேஜ்மெண்ட் தேவைப்படுகிறது. Miracle always finds, management always gives room to miracles. கர்த்தர் சொல்றாரு, காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனா சொல்லுங்க சத்தமா, என்ன காலம் அது?
அப்போ வாய்க்காலை யார் தோண்டி வச்சது? காத்தையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன். ஐயா வாய்க்காலை நீ பார்க்க மாட்டேன்னு அவர் சொல்லுவார். அப்புறம் நீ ஒன்றுமே பார்க்க மாட்டேன். காத்தையும் பார்க்காம மழையும் பார்க்காம நிரப்ப கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வாய்க்கால் தோண்ட வேண்டியது யார் வேலை? மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வர்றது நம்மளுடைய வேலை. பிரதர் இப்போ எனக்கு 20,000 ரூபாய் சம்பளம், அதை மேனேஜ் பண்ணுங்க, அதை எழுதுங்க, அதை சரியாக செக்ரிகேட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுங்க. வர வேண்டிய எல்லா பெருக்கத்தையும் கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் பார்க்குறார், என் பிள்ளை பார் வர்ற கொஞ்சத்தில் எவ்வளோ உத்தமமாக இருக்கிறான் பார், தேவையில்லாத செலவில்லை, கண்டதம் பார்க்கறது இல்லை, டக்கு டக்குன்னு கடன் வாங்க மாட்டேங்கிறான், எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை கொடுத்துட்றான், எல்லாத்தையும் சரியாக எழுதி வைக்கிறான், பிளான் பண்ணுறான். என் பிள்ளை இவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தானா, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையாக இருப்பான்னு சொல்லி கர்த்தர் அநேக ஃபைனான்சஸை ரிலீஸ் பண்ணுவார். ஆமென். ஸோ மேனேஜ்மெண்ட் 4 விஷயங்களை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம கற்றுக்கிட்ட 4 விஷயம். Bring your tithes to God. கர்த்தருக்கு முதலிடம். 2வது, live on a written budget. பணம் எங்கே போச்சுன்னு உட்காந்து தலை சொரிஞ்சுன்னு இருக்காதீங்க. எங்கே போகணும்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பணத்துக்கிட்ட. இதுதான் பிளான், இப்படி தான் பண்ண போகிறோம்னு சொல்லி. 3வது, மெயின்டைன் a ledger. நோட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, எப்படி செலவாகுது என்ன ஆச்சுன்னலாம். 4வது, தவறான கடன்களை தவிர்க்க கற்றுங்க. பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமென், ரொம்ப முக்கியமானது. அப்போ அப்படியே தானாக ஒரு நாள் பணக்காரனாக மாறிட மாட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க இதை, சரியா? உண்மையான ஐஸ்வர்யவான்கள் எப்படி மாறி இருக்கிறாங்கன்னா, திட்டம் போட்டு ஒரு டிசிப்ளினோட, ஒரு நோக்கத்தோட, தெளிவோட, ஞானத்தோட செயல்பட்டு ஐஸ்வர்யவான்களாக மாறி இருக்கிறாங்க. கர்த்தருக்கும் அதே சித்தத்தை தான் கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்கிறார். பிளான் பண்ணுறது எவ்வளோ முக்கியன்றத ஒரு சம்பவத்தின் மூலமாக சொல்ல முடியும் பாருங்க. 1953 ஏல் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி பாருங்க, ஹார்வர்ட், ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படின்ற மாதிரி, இது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. இந்த ஏல் அப்படின்ற இந்த உலக புகழ்பெற்ற இந்த யூனிவர்சிட்டியில் கிராஜுவேஷன் கிளாஸ் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. 1953 இது. அவங்கள உட்கார வச்சு கேட்டாங்களா, உங்கள் எத்தனை பேருக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு பிளான் இருக்குது, என்ன செய்யணும், என்ன செய்ய போகிறீங்க, பிளான் இருக்குன்னு உடனே 100% அந்த ஸ்டூடெண்ட்ஸில் பாருங்கள் 3% மட்டும் தான் பிளான்ஸ் இருந்துச்சான். 100ல் 3 பேருக்கு மட்டும் தான் பிளானே வச்சுருக்கிறாங்க எதிர்காலத்தை பற்றி. இவங்க கிராஜுவேட்டிங் கிளாஸ், ஒரு நல்ல யூனிவர்சிட்டி, எல்லாம் சிறந்தவர்கள் ஞானத்தில். இப்போ இவங்க இன்டர்வியூ எடுத்து ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா 3% தான் ஒரு பிளானோடு இருக்கிறாங்களா அப்படின்னு. சரி, எல்லாரும் கிராஜுவேட் ஆனாங்க. 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் திரும்பியும் கேதர் ஆகுறாங்க. சில டைம் நம்ம காலேஜ்லேருந்து அலும்னைன்னு வைப்பாங்க, கரெக்டாக இல்லையா? நம்மளுக்கு ஃப்ரீ சாப்பாடுன்றதால நம்ம போயிடுறோம். இல்லை நம்ம நண்பர்களெல்லாம் நம்ம போய் பார்க்குறோம். அது ஒரு இது, யார் முன்னேறினா யாரும் முன்னேறல, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக நம்ம சில நேரத்தில் போவோம். சரி, 20 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களெல்லாம் இன்டர்வியூ எடுத்து பார்த்துருக்காங்க. நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் பிளானோட இறங்கின 3%, இன்னொரு பக்கம் பிளானே இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருந்த நல்ல ஞானம் நிறைஞ்ச திறமசாலிகள் 97% பாருங்க ஜனங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 3% அதிக சந்தோஷமா இருக்கிறாங்க, செட்டில்டா இருக்கிறாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? இந்த 97% ஜனங்கள் இருக்கிற 90% வெல்த்தை விட, நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற ஜனங்களை விட 90% பணக்காரங்களா இருந்தாங்களா பாருங்க. அதை விட அதிக பணக்காரங்களா இருந்தாங்களா. அதை இங்கிலீஷ்ல நான் படிச்சாதான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. These 3% had more income than the whole other 90% combined. இங்க 90 பேர், இங்க 3 பேர். சம்பளத்தை கவுண்ட் பண்ணா யாருக்கு அதிகமா இருக்கும்? இங்க 90 பேர் சம்பாதிக்கிறத விட இவங்க 3 பேர் சம்பாதிக்கிறது அதிகமா இருந்துச்சாம். ஏன்? ஃபைனான்சியல் சக்சஸ்ன்றது ஆக்சிடென்ட் இல்லை, அது பிளான் அண்ட் டிசிப்ளின். 3வது பாயிண்ட் டிஸ்ப்ளே பண்ணுங்க. டிசிப்ளின். லேர்ன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் த டிசிப்ளின் ஆஃப் மேனேஜிங் யுவர் ஃபைனான்சஸ். கர்த்தர் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நல்லா இருக்கும்னு விருப்பப்படுறார். ஒரு விசுவாசி பணக்காரனாக இருக்கணும், இன்னொரு விசுவாசி ஏழையாக இருக்கணுன்றது கர்த்தருடைய திட்டம் இல்லை. யூதனானாலும் கிரேக்கனானாலும் அவரை தொழுது கொள்ற அத்தனை பேர் மேலேயும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஆனால் பிரச்சனை என்னன்னா, ஒரு சில பேர் மேனேஜ்மெண்ட்டை சீரியஸாக எடுத்துக்கிறோம், ஒரு சில பேர் மேனேஜ் பண்ணுறதே இல்லை. என்னவோ நடக்கட்டும் பிரதர் அப்படின்னு ஒரு சில பேர். தானா நடக்கட்டும் பிரதர். நான் சொல்கிறேன், தானா நடக்கிற வாழ்க்கையில் நம்ம இல்லை, கர்த்தரை தொழுது கொள்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஞானத்தின் யுக்திகளை பயன்படுத்தி நம்ம மேலே வரத்துக்கு நம்ம சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். கவனம். எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னும் இந்த பிரசங்கத்தில்? மேனேஜ் யுவர் ஃபைனான்சஸ். நம்பர் 4 நோட் பண்ணுங்க. நம்பர் 4 வெரி இம்பார்ட்டன்ட். இதை செய்யாததுனால தான் மிடில் கிளாஸாகவே இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதை கடைப்பிடிக்காத, இந்த 4வது பாயிண்ட்டை செய்யாததுனால தான் கடன்ல இருந்து நிறைய பேர் வெளியே வரலன்னு சொல்றாங்க. இந்த 4வது பாயிண்ட்டை மிஸ் பண்றதுனால தான் அநேகர் நல்ல திறமசாலிகளும் ஒரு மிடில் கிளாஸ்லயே வந்து ஸ்டக் ஆகி பெரிய ஐஸ்வர்யவான்களா, கோடீஸ்வரர்களா மாறுறது இல்லைன்னு சொல்றாங்க. அது என்னது? அது படிங்க. சேவ் அண்ட் இன்வெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர். எதிர்காலத்துக்காக சேமித்து
முதலீடு செய்வது. சேவ் அண்ட் இன்வெஸ்ட் ஃபார் தி ஃபியூச்சர். சம்பாதிக்கிறது எல்லாம் செலவு பண்ணிட்டா அது ஞானம் இல்லை. ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க, நம்ம செலவு நம்ம சம்பாத்தியத்தை விட குறைவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், உங்கள் கனவுகளுக்கு ஏற்றபடி வாழாதீங்க, உங்கள் வருமானத்துக்கு ஏற்றபடி வாழுங்கன்னு சொல்கிறேன். ஒரு நாள் உங்கள் கனவுக்கு ஏற்றபடி நீங்கள் வாழ முடியும். ஆனால் இது வரைக்கும் என்ன பண்ணணும், உங்கள் வருமானத்துக்கு ஏற்றபடி வாழ கற்றுங்க. ஒரு நாள் நீங்கள் கனவு கண்டதை விட நல்லா நீங்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹல்லேலூயா. Don't live on the level of your dreams. Live on the level of your earning, on the level of your income. சேர்த்து வைங்க, அது ஞானம் சொல்லி கர்த்தர் சொல்றார். நீதிமொழிகள் 21:20 பாருங்க. நீதிமொழிகள் 21:20 கர்த்தர் சொல்றாரு, வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. இங்கிலீஷ்ல பாருங்க, ஸ்டோர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸ்டோர்னா சேவிங்னு அர்த்தம் இல்லையா? ஞானவான் என்ன செய்வானா, வேண்டிய திரவியமும் எண்ணெயும் சேர்த்து வைப்பான். அந்த காலத்தில் திரவியமும் எண்ணெயும் காமர்ஸ். See, in those days grain and oil was commerce. அதை வச்சு தான் பிசினஸ் செய்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு ஞானவான். எத்தனை ஞானவான்கள் வந்திருக்கிறீங்க இந்த இடத்துல? கமான், அவசரப்பட்டு கை தூக்கிங்கன்னு நினைக்காதீங்க, நீங்க ஞானவான்கள் தான். ஞானத்தை கற்றுக்கொண்டுட்டு இருக்கிறீங்க. இப்படி கேட்கலாம், எத்தனை பேர் சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்குது? உங்களை கர்த்தர் சொல்றாரு நீங்க ஞானிகள்னு சொல்றாரு. அப்போ வர்றதெல்லாம் செலவு பண்ணிட்டு போங்க பதர், ரொம்ப கஷ்டகரமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா அதுக்கு தான் அப்படி ஆயின்னு இருக்குது. ஒரு சில பேர் பாருங்க, நம்ம லாஸ்ட் வரைக்கும் பதர் நானும் ட்ரை பண்றேன் பதர், மாசம் ஏதாவது மிச்சம் பிடிச்சி வைக்கலாம். அந்த பாஷை தான் பிரச்சனை பாரு, தெரிஞ்சுச்சாங்க. மிச்சம் பிடிச்சி சேர்த்து வைக்க முடியாது. You cannot save up consistently based on leftovers. இது எழுதிக்கலாம், இது கூட பெரிய ஞானத்தின் கோட்பாடு. இது மிச்சம் பிடிச்சி சேர்த்து வைக்கலான்றது நடக்காத கதை. வருமானம் வரும்போதே சேர்த்து வைக்கணும். அப்படின்னா சம்பளம் வந்த உடனே முதல் 10 கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக விதைக்கிறோம், 2வது 10% நான் சஜஸ்ட் பண்றேன் அப்படியே எடுத்து சேர்த்து வைங்க. மிச்சம் பிடிக்கிற வரைக்கும் காத்திருக்காதீங்க. you won't be left with anything. எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கிறீங்க என்ன மாதிரி? நான் பல வருஷம் ட்ரை பண்ண பாருங்க. எப்படியாவது மிச்சம் பிடிச்சி சேர்த்து வைக்கலாம்னா மிச்சமே இருக்காது. பில்லு மிச்சம் இருக்கும். இந்த பில் மிச்சம், இந்த பில் பெண்டிங், இந்த பில் அடுத்த மாதம் அப்படி இருக்கும். பணம் மிச்சம் இருக்கிறதுல. ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ்ல வாழும்போது நிறைய விஷயங்கள் we are under a demand. ஒரு பெரிய டிமாண்ட் பாருங்க, ஏற்ற அளவுக்கு தான் சம்பாதியம் வருது. உண்மையா இல்லையா? அதான் மிடில் கிளாஸ் உடைய ஒரு ட்ராஜடியா. அதுதான் வர்ற சம்பளம் அப்படியே காலியாயிருது நமக்கு. ஏன்னா அவ்வளோ செலவுகள் இருக்குது, அவ்வளோ மெயின்டைன் பண்ணுமா இருக்கு பார். ஏழையா இருக்கிறவனுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, எப்பவுமே ஏழை தான். குறைச்சல் யாராவது சகாயம் பண்ணா உண்டு. ரொம்ப ஐஸ்வர்யவானா இருக்கிறவனுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. மார்க்கெட் கம்மியானா ஜாஸ்தியானா என்ன, ஐஸ்வர்யங்கள் இருக்குது. ஆனால் ரியல் பிரச்சனை அனுபவிக்கிறது யார் சொல்லுங்க? பட்ஜெட்னாலையும் விலைவாசி ஏறுறது இறங்குனாலும் கஷ்டப்படுறதே யாரு? மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க தான். நீ கர்த்தர் நமக்கு வழியை சொல்லி கொடுக்குறாரு. நீ மிடில் கிளாஸ்ல இருந்து உயர்ந்த ரகமான உண்மையான பண ரீதியான ஐஸ்வர்யவானா மாறணும்னா யூ சேவ் அப் அண்ட் இன்வெஸ்ட் ஃபார் தி ஃபியூச்சர். அவர் சொல்றாரு பாரு, வேண்டிய திரவியமும் எண்ணெயும், பணத்தை சேர்த்து வைக்கிறவன் ஞானவான். ஆனா நல்லா கவனிங்க, மூடனோ பாட்டு கண்டினியூ பண்ணலாமா? கர்த்தருடைய அபிப்பிராயத்தில் யார் மூடன்? மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். அப்போ வர்றதெல்லாம் செலவு பண்றது முட்டாள்தனம். வந்த உடனே கர்த்தர் கொடுத்த உடனே நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா அதுல ஒரு ஞானம் இருக்குது. கர்த்தர் உங்களை ஞானின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு சில பேருக்கு என்ன பிரதர், என்ன பிரதர் எடுத்து வைக்கிறது கொஞ்சமா தான் இருக்குது பிரதர், அதெல்லாம் சேர்த்து வைக்கலாம் மட்டும் பிரதர், பெரிய அமௌண்ட் பிரதர். இன்னைக்கு எனக்கு 5 லட்சம் வரணுமாக்குது பிரதர், எங்க சித்தப்பாட்டேருந்து அவர் குத்துட்டாருன்னா அப்படியே இன்வெஸ்ட் பண்றேன் பாரு ஒருத்தர். சரியா பிரதர், எனக்கு வரணும் பிரதர், எனக்கு வர வேண்டியது இருக்குது பிரதர், 10 லட்சம் வர வேண்டியது இருக்குது, சொத்து வித்தாங்க இன்னும் கொடுக்கல காசு, வந்தா இம்மிடியேட்டா சேர்த்து வைக்கிறேன் பாருன்னுவாங்க. நான் சொல்றேன் அது நடக்காத கதைன்றேன். நான் என்ன பண்ண தெரியுமா? சேர்த்து வைக்கிற பிரின்சிபலை நல்லா கவனிங்க. இட்ஸ் நாட் அபவுட் தி அமௌண்ட், இட்ஸ் அபவுட் யுவர் ஹேபிட். பாரு, இது கூட நீங்க எழுதி வச்சுக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் தி அமௌண்ட், இட்ஸ் அபவுட் தி ஹேபிட். அப்படின்னா இந்த வசனத்தை படிச்சுட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க இந்த வசனத்துக்கு வாங்க. நீதிமொழிகள் 13:11. அப்படியே இங்கிலீஷ்லயும் இதை டிஸ்பிளே பண்றதுக்கு ரெடியா இருங்க. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும். அடுத்தவனை ஏமாத்தி அவசரப்பட்டு லாட்டரி டிக்கெட்டை வின் பண்ணி சரியா குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதெல்லாம் நாசமா போகின்றார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்ல அப்படியே போயிடும். அதெல்லாம் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். எத்தனை பேர் விருத்தி அடையணும்னு ஆசைப்படுறீங்க? இன்க்ரீஸ், கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். கமான். எத்தனை பேர் ஐஸ்வர்யவானா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க? கை தூக்கி காமிங்கன்ற. நான் எப்படி அது கைப்பாடாய் சேர்க்கிறவன்? இங்கிலீஷ்ல டிஸ்பிளே பண்ணுங்க. அதை கைப்பாடாய் சேர்க்கிறவன்னா என்ன அர்த்தம் பாருங்க. wealth gained by dishonesty will be diminished, but he who gathers
கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வாங்க. He who gathers by labor will increase னு வருதா? கிங் ஜேம்ஸ் பைபிள் என்னன்னு வருது பாருங்க. யார்கிட்ட இருக்குது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்? சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. Can you read it out? கிங் ஜேம்ஸ் and NIV பாருங்க. He who gathers little by little, எந்த வெர்ஷன் அது? NIV. He who gathers little by little, எல்லாரும் சொல்லுங்க, அளவை விட அந்த வழக்கம் தான் முக்கியம். It's not the amount, it's the consistency. அப்படின்னா வர்த்தம் பதர் ஒரு நாள் 1,00,000 சேர்த்து வைக்கிறேன் நான்ன்றதை விட மாசம் 1000 சேர்த்து வைக்கிறேன் பதர் நான் சொல்றது அதை விட மேன்மையான ஒரு வழக்கம்னு சொல்றேன் நான். அப்படின்னா பெரிய அமௌண்ட் வந்தா தான் சேர்த்து வைக்கணும்னு யார் சொன்னது? கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறத கர்த்தர் அதை என்கரேஜ் பண்றாரு. He who gathers little by little will have an increase. அப்ப என்ன பண்ணலாம் பிரதர்? இப்போதைக்கு என்னால மாசம் ஒரு 1000 ரூபாய் தான் எடுத்து வைக்க முடியும் பிரதர். அதை செய்யுங்க. வர்ற 10 லட்சம் இன்னொரு நாள் வரட்டும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ அதை எடுத்து வைங்க, ஆரம்பத்தில் எடுத்து வைங்கன்ற நான். இப்போ கர்த்தர் பார்க்குறாரு, 4 மாதம் நீங்கள் 40,000 எடுத்து வச்சிட்டீங்க. கர்த்தர் பார்க்குறாரு, என் மகள் வர்ற கொஞ்சம் சம்பாதியத்தை கூட என்ன நல்லா மேனேஜ் பண்ணுறாங்கம்மா, வர்ற சம்பளத்தில் 1000 ரூபாய் பிடிச்சி வைக்கிறாளா, அப்போ என் மகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஐஸ்வர்யத்தை ரிலீஸ் பண்ணலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஐ ப்ரொமோட்டட் யூ அண்ட் ஐவ் கிவன் யூ 35% ஹைக். சார் என்ன சார் சொல்கிறீங்க? அதே தமிழில் சொல்கிறேன் பாருமா, உனக்கு சம்பளத்தை நான் உயர்த்தி இருக்கிறேன். நான் உன் சம்பளம் 50 இருந்துச்சு, இப்போ சம்பளம் 68,000. இப்போ நம்ம ஆண்டவரே ரொம்ப நன்றி ஆண்டவரே, இப்போ நான் மாதம் 1000 இல்லை, நான் 2,000 நான் சேர்த்து வைக்கலான்னு இருக்கிறேன். புதுசாக ஒரு ஸ்கீம் வந்திருக்குதான், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம், அதில் நான் போட்டு வைக்கலான்னு இருக்கிறேன். கர்த்தர் பார்க்குறாரு, அடுத்த 10 மாதம் பார்க்குறாரு, எவ்வளோ ரெகுலராக பக்காவா என் பிள்ளை பணத்தை எடுத்து வச்சு இவ்வளோ தெளிவாக சேர்த்து வைக்கிறாங்கன்னா, அப்போ இவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் ஆல்வேஸ் அட்ராக்ட்ஸ் மிரக்கிள்ஸ். வாய்க்காலை தோண்டி வச்சா காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனால் வர வேண்டிய தண்ணி வரும், வர வேண்டிய பெருக்கம் வரும். கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். யாராவது ஏதாவது கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க இந்த நேரத்தில். எஸ் another verse பாருங்க, நீதிமொழிகள் 6:8 பாருங்க. நீதிமொழிகள் 6:8. ஏன் சேர்த்து வைக்கணும் சொல்றாரு? எறும்பு கிட்ட இருந்து கத்துக்க அப்படின்றாரு. கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். ஏன்னா மழை காலத்தில் அதனால வெளியே போய் சாப்பாடு தேட முடியாது. So save up when you can so that you have an emergency fund. எழுதிங்க அந்த வார்த்தைகளை. எமர்ஜென்சி ஃபண்ட் என்ன தெரியுமா? அவசர ஆத்திரத்துக்கு அடுத்தவங்கிட்ட போய் கையேந்தி நிற்க தேவையில்ல. நம்ம வீட்டில் மெடிக்கல் செலவாக இருக்கலாம், ரொம்ப நெருங்கியவர்கள் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ பிரச்சனை, இமீடியட்டாக சகாயம் பண்ணணும்னா நம்மக்கிட்ட பணம் இருக்கணும். எமர்ஜென்சி ஃபண்டுக்காக எடுத்து வைங்கன்னு சொல்லுவோம் நம்ம, எமர்ஜென்சி ஃபண்டுக்காக, ரைட்? ஸோ சேவ் அப் ஃபார் எமர்ஜென்சி. அடுத்தவங்கிட்ட போய் நம்ம கையேந்த தேவையில்லை. மத்தேயு 25:21 பாருங்க. சேர்த்து வச்சு முதலீடு செய்கிறவங்கள ஜீசஸ் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னு பாருங்க. Matthew 25:21. 5 தாலந்த 10 மாற்றினாங்க பாருங்க. ஒருத்தர் 2 தாலந்த 4 பெருக செய்தார். ஒருத்தருக்கு ஒரே ஒரு தாலந்து கிடைச்சிச்சு பணம், அதை அப்படியே புதைச்சி வச்சுட்டார். அதை இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. இன்வெஸ்ட் பண்ணவனை பார்த்து எஜமான் சொல்றதை கவனிங்க. நல்லது, எல்லாரும் சொல்லுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் நல்லது சொல்லுங்க, சேர்த்து வைப்பது நல்லது, சேமிப்பு திட்டங்கள் நல்லது. இன்வெஸ்டிங் இஸ் குட். அடுத்தது பாருங்க, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. ஓ கம் ஆன், திஸ் இஸ் சீரியஸ் லாங்குவேஜ். ஊழியக்காரன்னா என்ன அர்த்தம்? நீ என்னுடைய ஊழியக்காரன், நான் உன்னுடைய எஜமானா இருக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற பணம் என்னுடையது, நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறது அதை மேனேஜ் பண்றதுக்காக. ஐ ஹவ் given you the money to manage the money, to manage the finance. எல்லாம் சொல்லுங்க, அவர் எஜமான், நான் அவருடைய பணத்தை மேனேஜ் பண்றேன். ஒரு எஜமான் உங்களுக்கு பணத்தை கையில் கொடுத்தா அதை நம்ம சேமிச்சு வச்சு முதலீடு செய்யறது கரெக்டா இல்லையா? அவர் சொல்றாரு பாருங்க, உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். எத்தனை பேர் ஊழியக்காரன் என்ற நிலையிலிருந்து அதிகாரி என்ற நிலைக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில் உயர்வை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? This is a secret. Take what has been given to you and manage it well. சேவ் அப் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதை கர்த்தர் நல்லதுன்னு சொல்றாரு. கர்த்தர் அதை அப்ரிஷியேட் பண்றாரு. 4 விஷயங்கள் ஏற்கனவே கத்துக்கிட்டோம். இந்த 4 விஷயங்களையும் ஒரு குயிக்கா ரீகேப் பண்ணிடலாமா? எப்படி பிரதர் நான் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வது, எப்படி நான் ஐஸ்வர்யம் நிரம்பி நான் வாழ்வது அப்படின்னு சொல்லி 4 விஷயங்கள். முதலாவது என்னது? ஆன்சர் பண்ணுங்க. கர்த்தரே என் ஆதாரம், சிலுவையே என்னுடைய செழிப்பின் அஸ்திபாரம்ன்ற ஒரு வெளிப்பாடு. எத்தனை பேர் அந்த வெளிப்பாடோடு இருக்கிறீங்க இன்னைக்கு? 2 கை உயர்த்துங்க பார்க்கலாம். 2 கை உயர்த்தி நன்றி செலுத்துங்க இந்த நேரத்தில். சொல்லுங்க, கர்த்தரே ஆதாரமா இருக்கிறார். ஓ, யாரும் என்ன உயர்த்தலனா பரவாயில்ல, யாரும் எனக்கு வாய்ப்பு தரலனா பரவாயில்ல, ஏன் கர்த்தர் என்ன உயர்த்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். I have a revelation that God is my source.
God is my source. ரெண்டாவது ரகசியம் என்னது? Discover your work. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, எதை செய்யணும், முழு மனசா செய்யுங்க. மனைவினே செய்யறதில்ல, பாச பத்தி கோல் மூட்டிக்கினே வேலை செய்யறதில்ல, அதுல முன்னேற்றம் இல்லை, அதுல உயர்வு இல்லை. மனப்பூர்வமா செய்யுங்க. உங்க பாஸ் பார்க்குறாரு, எவ்வளோ சந்தோஷமா செய்யறான், எவ்வளோ நல்லா எனக்காக வேலை செய்யறான்ப்பா, அப்போ அவனுக்கு ப்ரொமோஷனை கொடுக்கலாம், அவனுக்கு உயர்வை கொடுக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கொண்டு வருகிறார். மூணாவது ரகசியம் பாருங்க, ஐஸ்வர்யவானா மாறும்படி மூணாவது விஷயம் நீங்க செய்ய வேண்டும். அது என்னது? அது கிடைக்கிற பணத்தை ஒழுங்கா மேனேஜ் பண்ண கத்துக்கணும். Many people are not rich not because of lack of faith but because of lack of management wisdom. Lack of management wisdom. நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்க, வெறும் உங்க ப்ராடக்ட் நல்லா இருந்தா மட்டும் போதாது. You have to have a good administrative system. ஒரு சர்ச்சை நடத்துறோம், நமக்கு நிறைய நன்மையான பொருட்களும் நிறைய அருமையான கூட்டங்கள் ஆயத்தப்படுத்தினா மட்டும் போதாது. அந்த கூட்டங்களை ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் கிளியராக நம்ம நடத்த வேண்டியதா இருக்குது. வர்ற ஜனங்க, வர்ற அத்தனை தேவ மக்களும் இந்த இடத்துல this is a well organized place அப்படின்றத அவங்க உணரணும். அதுக்காக தான் நம்ம பிரயாசப்படுறோம். You need organization, you need administration. நான்காவதாக, எதிர்காலத்து சிந்தையோட நம்ம வாழ கத்துக்கணும். எதிர்காலத்துக்காக சேர்த்து வைப்பது, முதலீடு செய்வது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயம். கர்த்தர் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கம் ஆன், எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க இந்த டீச்சிங் நீங்க பெற்றுக்கொள்றதுக்காக? அஞ்சாவது பாயிண்ட்டுக்கு நம்ம வர்றோம். 4 பாயிண்ட் ஆயிடுச்சு. அஞ்சாவது பாயிண்ட்டுக்கு திரும்பி 2 Corinthians 9க்கு நம்ம வர்றோம். 2 Corinthians 9 and verse number 6 பாருங்க. எப்படி கர்த்தர் இந்த பெருக்கத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றாருன்னு சொல்லி. எப்படி பதார் நான் பொருளாதார பெருக்கத்தை பார்க்கறது? எப்படி பதர்? ஒருத்தர் சொல்றாரு, நான் அப்படியே கடுங்காப்பி உபவாசம் பண்ணலான்னு பதர் அப்படின்னாரு. கடுங்காப்பினா என்ன அர்த்தம்? வெறும் பிளாக் காஃபி குடிச்சு அப்படியே நான் ஃபாஸ்டிங் பண்ணலான்னு. இப்போ ஃபாஸ்டிங் நல்லது தான், ஆனால் ஃபாஸ்டிங்கை மேன்மைப்படுத்த வேண்டாம். ஏசு கிறிஸ்து செய்ததை மேன்மைப்படுத்தலாம், அதை ரகசியமாக வச்சுக்கலாம். நான் சொல்கிறேன், கடுங்காப்பியில் நல்லா பால் ஊற்றி க்ரீமோடு நல்லா குடிங்க காஃபி. நீங்கள் ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு காரணம் சிலுவை தான். நம்மளுடைய சொந்த பிரயாசங்களுக்கு என்ன சொல்றது, நம்மளுடைய சொந்த பயபக்தியின் கிரியைகள்னு சொல்ல முடியாது, சுயநீதி இல்லை. எப்படி பதர்? எப்படின்னா இங்கே ஆண்டவர் ஒரு பிரின்சிபலை சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. படிச்சிடலாம், அங்கே படிச்சிடலாமா? 2 Corinthians 9:6 பாருங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். வருது பாருங்க, இது முக்கியமான பிரின்சிபல். இதை கத்துக்கிட்டா மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களாக நம்ம வாழ முடியும். 7வது வசனம் பாருங்க. இங்க பெருக பெருகன்ற வார்த்தை பயன்படுத்துற. அடுத்தது பாருங்க, அவனவன் व्यसனமா இல்ல அல்ல. அதனால தான் காணிக்கை நேரத்தில் நல்லா கை தட்டுங்கன்றோம். व्यसனமா தராதீங்க, கொடுத்தாவன்ற கட்டாயம் ஒன்றும் இல்லை. நீங்க கொடுக்கலன்னா நம்ம தங்கச்சி தம்பி மாருங்க உங்க முன்னாடி நின்று இருக்க போறது இல்லை. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், கம் ஆன் சிஸ்டர், எஸ் யூ கேன் டு இட். அவங்க நிக்க போறது இல்லை, அவங்க போயிட போறாங்க. व्यसனமா இல்ல, தன் மனதில் நியமித்தபடி. அப்ப நான் சொல்ற மாதிரி இல்லை, எல்லாரும் இன்னைக்கு இத்தனை அமௌண்ட் கொடுங்க நான் சொல்ல போறது இல்லை. உங்க மனதில் நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்க. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். அடுத்தது பாருங்க என்ன நடக்க போகுது. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும், இந்த வசனம் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லையா, இந்த வசனத்துடைய வேர் எங்க? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். அப்ப பெருக விதைக்கிறவனுக்கு கர்த்தர் பேசுறாரு, தாராளத்துவத்தோட கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் பேசுறாரு. நல்லா கவனிங்க. பெருக விதைக்கிறவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகல வித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகல வித கிருபையும் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். செஞ்சிட்டார்னு அர்த்தமா இல்ல வல்லவரா இருக்கிறார்னா அவரால் முடியும்னு அர்த்தமா? சிம்பிள் கிராமரா? செஞ்சிட்டாரா இல்ல செய்ய முடியுமா? அவரால் செய்ய முடியும். அப்புறம் ஏன் பதர் என் வாழ்க்கையில் செய்ய மாட்டேங்கிறாருன்னா இப்போ என்ன கேள்வி வருதா? 5 பாயிண்ட் நமக்கு. செய்ய முடியும் அவரால். ஏன் ஒரு சில பேர் வாழ்க்கையில் செய்ய மாட்டேங்கிறாருன்னா, அவர் என்ன நம்ம சொல்றாரு பார், உன் வாழ்க்கையில் நீ சிறுக விதைக்கிறவனா இருந்தா சிறுக அறுவடையை பார்க்க போற, ஆனா பெருக விதைக்கிறவனா இருந்தா பெரிய அறுவடையை நீ பார்க்க போற. அப்புறம் பாருங்க 9ஆம் வசனத்தை பாருங்க, 9-10 படிக்கலாமா? வாரி இறைத்தான். எப்படி பேசுறாரு பாருங்க கர்த்தர் இந்த இடத்துல. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அப்படின்னா தேவ பிள்ளைகள் ஏழைகள் இல்ல, நம்ம யாரு? ஏழைகளுக்கு கொடுக்கிறவங்க. டிஃபரன்ஸ் பாத்தீங்களா இந்த இடத்துல? வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான்னா இவன் ஏழை இல்ல, ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். 10வது வசனத்தை பாருங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி. எத்தனை பேர் வாழ்க்கையில் பெருக்கத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? இட்ஸ் hidden in your seed.
It's hidden in your seed. Your increase is hidden in your seed. அந்த விதையை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அப்படின்னா அர்த்தம், நீதிமானா இருக்கிற நீங்க விதைச்சீங்கன்னா அதோடைய பலன் வேற மாதிரி. Come on, இன்னொரு சொல்றேன், நீதிமானா இருக்கிற நீங்க விதைச்சீங்கன்னா நீதி நிமித்தம், உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் நீதி நிமித்தம் கர்த்தர் பெருக அறுவடையை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். வேறவங்க விதைச்சா அது வேற, நீதிமான்கள் விதைச்சா அதே வேற லெவல் எஃபெக்ட் கொண்டு வர போகுது. எல்லாரும் சொல்லுங்க, பெருக விதைப்பேன், பெருக அறுவடையை செய்வேன். sow bountifully and reap bountifully. இதுதான் ஐந்தாவது ரகசியம். ஐந்தாவது ரகசியம், if you want to be rich, உண்மையாவே பணத்துல ஐஸ்வர்யவான்களா நீங்க வாழணும்னா தேவை இருக்கிற ஜனங்களுக்கு தாராளமா கொடுக்கிறவங்களாக, கர்த்தருடைய நோக்கங்களுக்கு தாராளமா கொடுக்கிறவங்களாக, அநேக கஷ்டப்படுற நிலையில குடும்பங்கள் மெடிக்கல் ரீசனா இருக்கலாம், எஜுகேஷன் ரீசனா இருக்கலாம், கணக்கு பார்க்காம ஒரு வகையில் வாரி இறைத்தான் என்ற அர்த்தத்தை உள்ளத்தை கொண்டு வரலாம். ஊதாரித்தனத்தில் இல்லை, பிளான்டு தான், ஆனால் வாரி இறைத்தான். மனசில் இருக்கிற தாராளத்தை கர்த்தர் காமிக்கிறார். தாராளமாக கொடுக்குறவங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஜெனராசிட்டி இஸ் an attitude. தாராளத்துவன்றது ஒரு மனப்பான்மை பாருங்க, அதை நம்ம வளர்த்துக்கணும். இந்த மனப்பான்மை ஒரு வெளிப்பாட்டு நிமித்தம் உண்டாகிற ஒரு மனப்பான்மை. இந்த மனப்பான்மை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்குற விதத்தையே மாற்றிடும், உங்கள் வாழ்க்கையுடைய அந்த நிலையை மாற்றிடும். இந்த இந்த தாராளத்துவன்றது தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தும். It reveals the image of God in you. ஏன்னா கர்த்தர் தாராளம் நிறைஞ்சவராக இருக்கிறார். அவர் தாராளத்தின் தேவன். இந்த உலகத்தை படைச்சார், எவ்வளோ தாராளமாக படைச்சார். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி முழு ஏதேன் தோட்டத்துக்கு 2 பேரை கொண்டு வந்து விட்டார். பார்த்துங்கப்பா, எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு. 2 மரத்தை விட்டுட்டு இது திங்கள், இது செவ்வாய், திரும்பி புதன் நீங்கள் வா, வேலை நீங்கள் வரணும்னு சொல்லாமல் அவ்வளோ பெரிய தோட்டத்தை ஏற்படுத்தி 2 பேர் என்ஜாய் பண்ண கொடுத்தாரு பாருங்க. காண ஒரு கல்யாணத்தில், கல்யாணமே ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வருது, ரிசப்ஷனே முடிவுக்கு வருது, திராட்சை ரசம் காலின்னு கம்ப்ளைண்ட். என்ன சொல்லியிருந்துக்கலாம் ஜிஎஸ், கல்யாணம் ரிசப்ஷனே முடிய போகுதுப்பா, ஃபோட்டோக்காரே வீட்டுக்கு போகிறாரு, இந்த நேரத்தில் உனக்கு திராட்சை ரசம் இருந்தான்னா இல்லைன்னா என்ன, தாழ்ச்சை ரசம் இருக்குது அந்த குண்டால் 2 கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டு போன்னு சொல்லாமல் 6 ஜாடி தண்ணியை ரொப்பி அதை திராட்சை ரசமாக மாற்றி நான் எப்பேற்பட்ட தேவனை தெரிஞ்சுக்கன்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. தாராளத்தின் தேவன் இந்த பூலோகத்தை படைக்கிறாரு, குறைவில்லாமல் படைக்கிறாரு. தண்ணீர் பஞ்சம் இல்லாத அளவுக்கு இருக்குது, ஆகாரம் பஞ்சம் இல்லாத அளவுக்கு இருக்குது, நட்சத்திரங்களை தூவி விட்டாரு, கணக்கு இல்லாமல் அப்படியே எண்ணி விடுறாரு, அப்படியே தூவி விட்டார் பாருங்க. வானத்தை விரிச்சு விட்டார், பல கிலோமீட்டர் கணக்கில் விரிச்சு விட்டார், இன்னும் பெருசாக தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. வேற எவ்வளோ தாராளத்தின் தேவன். இந்த தாராளத்தின் தேவன் எப்படி பிரசங்கம் பண்றது? குறுகிய மனப்பான்மையை வச்சா, கஞ்சத்தனத்தை வச்சா, இல்லை தாராளத்தை வச்சா? நம்ம தாராளமாக ஜனங்களுக்கு கொடுக்கும்போது, ஏழைகளுக்கு சகாயம் பண்ணும்போது, அநேக நல்ல நிறுவனங்களுக்கு நம்ம கொடுத்து சகாயம் பண்ணும்போது, அநாத இல்லங்கள், முதியோர் இல்லங்களாக இருக்கலாம், கஷ்டப்படுற குடும்பங்கள், படிப்பு தேவைப்படுற பிள்ளைகளுக்கு, வியாதியாக இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம கொடுத்து சகாயம் பண்ணுறோம் பாருங்க. அந்த இடத்துல ஜனங்க சொல்கிறாங்க, எப்படி சார் இது முடியுது நீங்கள் சொல்கிறீங்க? கடவுள் என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு, ஏன் கடவுள் என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு, நான் உனக்கு கொடுக்குறேன், அவர் கொடுத்ததுலேருந்து கொடுக்குறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, பிரதர் இந்த கடவுள் எனக்கு வேணும் பிரதர், அநேகருக்கு சகாயம் பண்ற மாதிரி உங்களை வச்சிருக்கிறாருனா உங்க உள்ளத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறேன் அந்த கடவுள் எவ்வளவு பயங்கரமானவரா இருப்பாரு. நீங்க ஒரு மனுஷனா இருந்தே என் தேவையை சந்திக்கிறதுக்கு எனக்கு வந்து இறங்கி நீங்க கொடுக்குறீங்கன்னா, அப்பேற்பட்ட கடவுள் ஆராதிக்கிறீங்களே நீங்க, அந்த கடவுள் யாரும் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல மாட்டாங்களா? நம்ம தாராளத்துவம் சுவிசேஷத்துக்கு வழியை வகுத்து கொடுக்கும்னு சொல்றேன் நான். தாராளமா கொடுங்க, தாராளமா கொடுக்குறவங்களா இருங்கன்னு சொல்றேன் நான். இல்லை அதனால தான் என்கிட்ட வந்து, பிரதர் நீங்கள் என்ன செய்கிறீங்க, எதனால் நீங்கள் பிழைக்கிறீங்கன்னு சொல்லும்போது, ஐ டெல் தம், see I don't live, I don't எப்படி சொல்லாது இங்கிலீஷ், see I don't do anything for my living, I'm thriving by the grace of God, I'm doing what I'm called to do. எனக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பாருங்கள், நானும் என் மனைவி நாங்கள் வாழ்கிறது கொடுக்கறது நிமித்தம் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். we live to give. முதலாவது வார்த்தையை கொடுக்குறேன் நான், ரெண்டாவதாக பணத்தை கொடுக்குறோம், விதைக்கிறோம். நம்ம சபையிலேயே அதிகமாக இந்த சபையை சப்போர்ட் பண்றதுக்கு காணிக்கைகளை கொடுக்கும்படி கர்த்தர் என்னையும் என் மனைவியையும் கிருபையினால கொடுத்து எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். we are one of the biggest givers in our church, to our church. தேவனுடைய மிகப்பெரிய தயவு பாருங்க. எப்படி விதர் உங்களுக்கு சம்பாதியம், எனக்கு வேற எந்த வேலையும் இல்லை பாருங்க. இங்க வந்து உங்களுக்கு நான் சேவை செய்யறேன், போதகரா சேவை செய்யறேன், நான் நம்மளுடைய சர்ச்ல இருந்து salary எடுக்கிறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். then how do I live? எப்படி எனக்கு வருமானம் வருது? I give. நான் சொன்னேன்ல, வார்த்தை எடுக்கிறேன், பிரசங்கிக்கிறேன், இது என்னுடைய விதை, இது என்னுடைய ஊழியம். I give to you. நான் கொடுக்குறேன். கர்த்தர் என்ன பண்றார்? கர்த்தர் ஏவுகிறார் பாருங்க. யார் யார் வார்த்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்களோ அவங்க வாழ்க்கையில் அறுவடையை பார்த்து அவங்க ஃபைனான்சஸை கொடுத்து இந்த தேவ மனிதனை கனப்படுத்தணும்னு சொல்லி கர்த்தர் உள்ளத்துல போடுகிறார். அவங்க விதைக்கிறாங்க. பட் வாட் இஸ் ஹேப்பனிங்? ஐ எம் நாட் லுக்கிங் டு கிராப், ஐ எம் லுக்கிங் டு கிவ். பிகாஸ் the more you give, the more you receive. எல்லாரும் என்ன பாருங்க, நல்லா கவனிங்க. ஜனங்க எப்போ பிரதர் என்ன கொடுப்பாங்க? நீங்க கொடுக்கும்போது அவங்க கொடுப்பாங்க. லூக் 6:38 பாருங்க. லூக் 6 அதிகாரம் 38 வசனம் பாருங்க. கொடுங்கள் அப்பொழுது
கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? கொடுத்த அளவுக்கே இல்லை. சொல்லுங்க சத்தமா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். எல்லாரும் சொல்லுங்க. சிறுக விதைச்சா சிறுக அறுப்பேன், பெருக விதைச்சா நான் பெருக அறுக்க போறேன். நான் பரிதாபத்தினால யாரும் நம்மளுக்கு கொடுக்க தேவையில்லை. என் பாஸ்டர் எனக்கு சொல்வார் பாருங்க, கிரேஸ்வன் என்னதான் உன் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் நீ சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது சூட் போட்டு வந்து பிரசங்கம் பண்ணு, சந்தோஷமா கர்த்தர் நல்லவர்ன்றத பிரசங்கம் பண்றது நிப்பாட்டிடாத. கோவிட் நேரத்தில் நான் கால் பண்ணி கேட்குறேன் என் பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் ஜனங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறான், நான் என்ன பிரசங்கம் பண்ணுறது? எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு, ஒரு சில பேர் வீட்டில் வியாதி வறுமை, என்ன எப்படி பிரசங்கம் பண்ணுறது? அப்போ பாஸ்டர் என்ன பார்த்து சொன்னார், கிரேஸ்வன் அதை பற்றியெல்லாம் ரொம்ப கவலைப்படாத. என்னுடைய வேலை என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர், அவரை நம்புறவங்களை அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறாருன்னு விசுவாசம் வர்ற மாதிரி பேசுறது தான் நம்மளுடைய வேலை. அவர் நல்லவர்ன்றதை நீ பேசு, நீ பிரசங்கம் பண்ணி கொடுக்கறத நீ பாட்டாதன்னு சொன்னார் அவர். நீ நல்லா பிரசங்கம் பண்ணி, யாருடைய பரிதாபமும் நமக்கு தேவையில்லை. ஊழியக்காரர் ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, என்ன பிரதர் பண்ணுறது, நீங்கள் பெங்களூரில் இருக்கிறீங்க பிரதர், எல்லாரும் தாராளமாக தருவாங்க, நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம், ஜனங்க கொடுத்தாதானே பிரதர் சேவை செய்ய முடியும். நான் சொல்கிறேன், ஜனங்க கொடுக்கறதுனால நம்ம பணக்காரர் இல்லை, நான் கொடுத்ததுனால நான் பணக்காரன். நான் வார்த்தை கொடுக்குறேன், நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த பொருளாதாரத்தை வச்சு நான் விதைக்கிறேன். யூ டோன்ட் பிகம் ரிச் when people give to you, you become rich because you give. எவ்வளவு முக்கியமான பிரின்சிபல் தெரியுமா இது? நீங்க கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அதை பெருக உங்க வாழ்க்கையில நீங்க அறுவடை செய்யும்படி கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா இது? நீங்க வேலைக்கு போகும்போது உங்க நேரத்துக்காக உங்களுக்கு பணத்தை தர்றதில்லை. ஏன் இப்படி கூட சொல்றேனே, உங்க பிரயாசத்துக்காக கூட உங்களுக்கு பணம் தர்றதில்லை. நீங்க எவ்வளவு மதிப்பு அந்த கம்பெனிக்கு கொண்டு வர்றீங்களோ அதுக்காக தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. Your company does not pay you for your time. Your company does not pay you for your efforts. Your company pays you for the value you bring to the table. கொடுங்கள் கொடுக்கப்படும். உங்க கம்பெனிக்குள்ள போய் நீங்க என்ன சொல்ல பண்ணணும்? இந்த கம்பெனி முன்னேறதுக்கு நான் என்னத்தை கொண்டு வர முடியும்? What can I give? என் பாஸ் நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறேன், என்னுடைய சேல்ஸை நான் அதிகமாக்கிறேன், என்னுடைய ஒவ்வொரு திறமைகளை நான் வளர்த்துக்கிறேன். என்னால் இயன்றதை இந்த கம்பெனிக்கு நான் தர்றேன். என்னால் இந்த கம்பெனி லாபத்தை பார்த்துருச்சுன்னா அப்ப இந்த கம்பெனினால எனக்கு உயர்வு உண்டு. Give and it shall be given to you. எத்தனை பேர் வெற்றிகரமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்டர் மைல்ஸ் முன்ரோ சொன்னதை ஞாபகப்படுத்திக்கலாமா? டாக்டர் மைல்ஸ் முன்ரோ சொல்றாரு, don't try to be successful but become a person of value. இது நம்ம எல்லாரும் நோட் பண்ணிக்கணும் பாருங்க. எப்போ பார்த்தாலும் ஃபைனான்சியல் வெற்றி நல்ல விருப்பம் தான், அதை தேடி போய் யூஸ் இல்லை. உங்க மதிப்பு அதிகமாக்கிங்க. உங்களை மாதிரி உங்க கம்பெனியில யாரும் இல்லைன்ற அளவுக்கு ஒரு பேரை வளர்த்துங்க. இவங்களை போல இந்த திறமையில நம்மளுக்கு கொடுக்குறவங்க யாருன்ற அளவுக்கு உங்க வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. when you become a person of value, what you give carries more value, and when you are a person of value, finances come flowing to you. அவர் ரொம்ப எவ்வளவு சிம்பிள் பாத்தீங்களா? எப்படி பெருகிறது? விதைங்கன்னு சொல்றேன் நான். பெருக விதைக்கிறவன் பெருக அறுக்கிறான். இப்ப நான் என்ன செய்யறேன்? விதைக்கிறேன். வாரம் முழுது உட்கார்ந்து நல்ல பிரசங்கங்கள், கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாடு, ஜெபிக்கிறோம், நோட்ஸ் எடுக்கிறோம், கேட்கிறோம், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்றோம், அந்நிய பாஷையில ஜெபம் பண்றோம். என் சபை மக்களுக்காக நான் என்ன செய்யறது ஆண்டவரே? I praying and I'm believing and I'm receiving from the Lord and I come and I give to you. See, this is how I live. When I give, God gives me a bountiful harvest. கர்த்தர் எனக்கு பெருக ஒரு அறுவடை கொண்டு வருகிறார். எவ்வளோ அருமையான விஷயங்களை கற்றுட்டு இருக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக மேனேஜ்மெண்ட் கிளாஸா பிரசங்கமா ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் பாருங்க, நம்ம நல்லா இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை போதிச்சு வழி நடத்திட்டு இருக்கிறார். நல்லா இருக்கணும் நம்ம. இட்ஸ் யோர் வேல்யூ. என்ன தர முடியும் நீங்க? என் கம்பெனி எனக்கு எப்போ முதல் ப்ரமோஷன் தரும்? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்க கம்பெனிக்கு உங்க மூலமா எப்போ ப்ரமோஷன் வரப்போகுது? வாட் வேல்யூ கேன் யூ லே ஆன் யூர் டேபிள்? ஹென்ரி ஃபோர்ட், எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அவரை பத்தி? ஹென்ரி ஃபோர்ட் கார் உற்பத்தியாளர், பல விஷயங்களை கண்டுபிடிச்சவர். அவர் மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்தின் ஒரு சிகரமா இருந்தார் பாருங்க அவருடைய காலத்துல. ஹென்ரி ஃபோர்ட். இந்த ஹென்ரி ஃபோர்ட் அப்படின்றவர் ஒரு நாள் அவருடைய ஃபேக்டரியில ஜெனரேட்டருங்கெல்லாம் ஒர்க் ஆகாம போயிடுச்சு. ஜெனரேட்டர்லாம் ஒர்க் ஆகாம போன உடனே இவரும் நிறைய ட்ரை பண்ணி இருந்திருக்கார், வேலை செய்யல. இவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவர் பெரிய எக்ஸ்பர்ட், அவர் பேர் வந்து சார்லி ஸ்டீன் அப்படின்றவர். ஸ்டீன்மேன், சார்லி ஸ்டீன்மேன். அவருக்கு கால் பண்ணி வந்து சரி பண்ணி கொடுன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறார் பாருங்க. இவர் வந்தாராம் பாருங்க. வந்து அரை மணி நேரம் சும்மா அப்படி சுற்றி பார்த்தாராம். இந்த ஜென்ரேட்டருங்கெல்லாம் பார்த்துட்டு, ஒயரெல்லாம் பார்த்துட்டு, ஒரு சுத்தி எடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல லைட்டாக டிங்கரிங் பண்ணாராம் பாரு.
எல்லா ஜெனரேட்டரும் ஒர்க் ஆகுது, எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். வீட்டுக்கு போய் பில் அனுப்புறேன்னாரு. வீட்டுக்கு போய் நான் சொல்லிங்கிறது கிட்டத்தட்ட 60-70 வருஷத்துக்கு முன்னதாக எவ்வளோ பில் அனுப்பியிருக்கிறாரு? $10,000 பில் அனுப்பியிருக்கிறாரு. $10,000 என்ன, கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய்க்கு பில் அனுப்பியிருக்கிறாரு. இந்த காலத்தில் நம்ம எடுத்தோம். இவரு என்ன இவ்வளோ பெரிய பில் அனுப்பியிருக்கிறாரு? இவரு வந்து 1/2 மணி நேரம் சுற்றி பார்த்து சுத்தியில் எடுத்து 2 தட்டு தட்டுனதுக்கு உனக்கு நான் 8 லட்சம் தரணுமா அப்படின்ட்டு, என்ன சார்லி வந்து நீ ஒரு 2 தட்டு தட்டுனதுக்கு போய் இவ்வளோ பெரிய பில் அனுப்புறிய, ஐட்டமைஸ் பண்ணி அனுப்பு, என்னத்துக்கு இவ்வளோ அப்படின்னு ஃபுல் பிரித்து அனுப்பு எனக்குன்னா 2 பிரிவில் அனுப்பி விட்டாராம். 2 பிரிவு. என்ன 2 பிரிவு தெரியுமா? அவர் சொல்லியிருக்கிறாரு, டிங்கரிங் அது பண்ணதுக்காக $10 அவ்வளோதான். ஆனா எங்க டிங்கரிங் பண்ணோம், எந்த அளவுக்கு பண்ணோம் அப்படின்ற ஞானத்துக்காக $9,990 அவர் கொடுத்தே தான் ஆகணும், வேற வழியே இல்லை. Are you valuable? What are you doing with your skill? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்க அபிஷேகமும் தாளந்து திறமை வச்சு என்ன செய்றீங்க? வளர்த்துக்குங்க. Make yourself a person of value. உங்க வேல்யூ அதிகமாயிருச்சுன்னா நீங்க போய் ப்ரமோஷன் கேட்க தேவையில்ல, நீங்க போய் உயர்வை கேட்க தேவையில்ல. பாஸ் சொல்வாரு, இவனை விட்டோன்னா வேற கம்பெனி இவனை பறிச்சிரும், இவனுக்கு ஒழுங்கா உயர்வை கொடுத்து, இவனுக்கு சம்பள உயர்வை கொடுத்து இவனை இங்கே நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லா பரிசுகளை கொடுத்து உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. ஏன் ஒரு பெரிய கம்பெனியை ஆரம்பிச்சு உங்களே சிஇஓவா கூட போறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க. யூ டோன்ட் பிகம் ரிச் when people feel sorry for you. ஜனங்க பரிதாபப்பட்டு யாரும் எனக்கும் தர தேவையில்லை, யாருக்கும் தர உங்களுக்கு தர தேவையில்லை. பரிதாபத்தினால பணம் வந்து சேராது. உங்களுடைய மதிப்பு அதிகமாகும் போது பணம் உங்களை வந்து சேருது. ஆமென். எப்படி மதிப்பு அதிகமாகுது? when you give bountifully. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஒரு சில பேர் சொல்லி இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்கும் போதெல்லாம் விதைப்பும் அறுப்பும் பிரசங்கம் பண்றாரு இந்த சர்ச்சில். விதைப்பும் அறுப்பும்லாம் பாருங்க, இதெல்லாம் கர்த்தருக்கு மகிமை இல்லை அப்படின்வாங்க. பவுல் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? ஆவியானவர் மூலமா பாருங்க. 2 கொரிந்தியர் 9:10 பாருங்க. 11 பாருங்க. என்ன அந்த விதைப்பும் அறுப்பும், இது என்ன போதனை? இதெல்லாம் கர்த்தருக்கு மகிமையா? அவர் சொல்றாரு, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். கர்த்தருக்கு மகிமை என்றார். அடுத்தது பாருங்க 12. இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். அப்ப நீங்க அதிகமா கொடுக்கிறவங்களா இருந்தா யார் யார் உங்கள்கிட்ட பெற்றுக்கொள்றாங்களோ எல்லாரும் நன்றி சொல்லுவாங்களா இல்லையா? நம்ம சர்ச்சுக்கு வர்றீங்க, ஆசீர்வாதத்தை பத்தி கத்துட்டு போய் கம்பெனில நல்லா வேலை செய்றீங்க. ஒரு நாள் பாஸ் உங்களை பார்த்து கேட்பாரு, இவ்வளவு நல்லா வேலை செய்றீ, என்ன காரணம்? நீங்க சொல்லுங்க, நான் நல்ல சர்ச்சுக்கு போறேன், கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன், இந்த கடவுள் தாராளமா கொடுக்குறவன்னு பாக்குறேன், கடவுள் ஆசீர்வச்சிருக்கிறான்னு பாக்குறேன். அவங்க சொல்லுவாங்க, அடடே ரொம்ப அருமையா இருக்குதுப்பா, கடவுள் நல்லா வைக்கட்டும்பா. கடவுளுக்கு ஒரு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல 1000 பேர் நீங்க சகாயம் பண்றீங்க, 1000 பேர் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்களா இல்லையா? யார் சொன்னது விதைப்பும் அறுப்பும் கர்த்தருக்கு மகிமை இல்லைன்னு சொல்லி? பவுல் சொல்றாரு, விதைப்பும் அறுப்பும் கத்துக்கிட்டு பெருக விதைச்சு பெருக நம்ம அறுவடை நம்ம பார்த்தோம்னா அநேகர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. கர்த்தருக்கு மகிமை அதிகமாக தான் ஆகுமே தவிர அது குறைவாக வாய்ப்பே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, நான் நல்லா இருக்க போறேன். சத்தமா சொல்லுங்க, உங்க மனது மேல கை வச்சு சொல்லுங்க, நான் நல்லா இருக்க போறேன். நான் தீர்மானம் எடுத்துட்டேன். சொல்லுங்க, ஐஸ்வர்யத்துல நான் குறைவில்லாதவனா இருக்க போறேன் இயேசுவின் நாமத்துல. பாரு, இதை நல்லா டிசைட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் 5 முக்கியமான பிரின்சிபல்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இதனால் நீங்க பெருக்கத்தை பார்க்க முடியும், ஐஸ்வர்யத்தை நீங்க அனுபவிக்க முடியும். இந்த மாதிரி வாழணும் தான் கர்த்தர் விருப்பப்படுறார். எஸ், விதைங்கன்னு சொல்றேன். அதிகமா விதைங்க, தாராளமா கொடுக்குறவங்களா இருங்க. உங்க வீட்டுக்கு ஊழியம் செய்யறவங்க யாராவது வர்றாங்க, அவங்க நல்ல உண்மையான ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க, தாராளமா அவங்களுக்கு காணிக்கை கொடுத்து அவங்களை கனப்படுத்துங்கன்னு சொல்றேன். லைஃப் குரூப்ஸ் நடத்துறாங்க, வர்ஷிப் லீட் பண்றாங்க, இங்க பல ஊழியங்கள் செய்யறாங்க, சண்டே ஸ்கூல் ஊழியங்களை செய்யறாங்க. சரியா? நீங்க உணர்ந்து உங்க உள்ளத்துல தோணுது எவ்வளவு அருமையா ஊழியம் செய்யறாங்க. உங்ககிட்ட ஒரு ஆஃபரிங் இருக்குது, கொடுத்து அவங்களுக்கு கனப்படுத்துங்க. இது தாராளமா வரவே இருக்கிறோம் நம்மளுடைய சபையில. honor the people of God, give to the people of God. ஏதோ ஒரு படிப்பு விஷயம், யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, உங்களால் என்ன என்றதை அதை செய்யுங்க. கிறிஸ்மஸ் சீசன் வருது, எல்லாருக்கும் துணி வாங்கி கொடுத்துட்டீங்க, உங்க கையில இன்னொரு 15,000 மிச்சம் இருக்குது. ஏன் இப்படி செய்யக்கூடாது? நீங்க உங்களுக்கு தெரியல எந்த குடும்பம், என்கிட்ட எடுத்துட்டு வரலாம். நம்ம சர்ச்சுக்கு பிரதர் இந்த மாதிரி இவ்வளவு இருக்குது, நம்ம சர்ச் மூலமா யாருக்காவது நம்ம செய்யலாமா? யாருக்காவது ஏதாவது நம்ம அதிகமாக வாங்கி கொடுக்க முடியுமா? யூ பிரிங் தட் அபவுட். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, உங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறீங்க, வேற பிள்ளைகள் எப்படி கஷ்டப்படுவாங்க. நான் ஏன் விதைக்க கூடாது? ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது? நம்ம ஏன் அந்த தாராள குணத்தை நம்ம வளர்த்துக்க கூடாது? நான் சொன்ன ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கலாமா? நம்ம சபை இந்த வாரத்துல இருந்து
அடுத்த வாரம் ஈவினிங் சர்வீஸ்க்குள்ள எத்தனை பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் ஃபீஸ் நம்ம ஸ்பான்சர் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நான் இறங்கிட்டு அந்த சவாலுக்குள்ள என்னோட கை இணைஞ்சு என்னோட கை கோர்த்து, பிரதர் ஆமா பிரதர் என்னால் முடிஞ்ச பணத்தை நான் கொண்டு வர்றேன். 100 ரூபா இருக்கலாம், இல்லை 1000 ரூபா இருக்கலாம், இல்லை 1 லட்சம் இருக்கலாம், பாருங்க நான் எடுத்துட்டு வர்றேன். நம்மளால எத்தனை பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும்ன்றதை நம்ம பார்க்கலாம்னு சொல்லி நீங்க இறங்குறதா இருந்தா நான் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். இன்னையிலிருந்து ஆரம்பிங்கன்னு சொல்றேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துக்குள்ள எத்தனை பிள்ளைகளுக்கு முடியுமோ அத்தனை பிள்ளைகளுக்கு ஃபீஸை ஒரு பகுதியோ இல்லை முழுசாவோ நம்ம கட்ட போறோம். எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? இந்த மாதிரி நேரத்தில் தான் கை தட்டணும், நன்றி சொல்லணும். ஏன்னா व्यसனமா இல்லாமல் உற்சாகமா கொடுக்குறவங்க மேல கர்த்தர் பிரியமுள்ளவரா இருக்கு. எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க இந்த இடத்துல? கமான், கை வெட்டி காமிங்க பார்க்கலாம். இந்த நேரத்தில் வாங்க சகாயம் பண்ணலாம். என்ன பண்றோம்? பணம்ன்றது ஒரு விதை விதைக்கலாம், அநேகருக்கு சகாயம் பண்ணலாம். தேவன் எப்பேற்பட்டவர் நம்ம காமிக்கலாம். இதான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற மிகப்பெரிய திட்டம். 5வது கோட்பாடு என்னது? 5வது ஞானத்தின் கோட்பாடு, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். டேக் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம சபையில் பாருங்க, நான் குறைய சொல்ல முடியாது. நம்ம சபையில் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் தாராளமாக கொடுக்குறவங்க. அதை நான் சாட்சியாக சொல்கிறேன், சந்தோஷமாக சொல்கிறேன். ஒரு காலமும் இங்கே நின்று பரிதாபப்பட்டு உங்கள்கிட்ட நான் காசு கெஞ்சுன்னு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இனிமேல் நான் செய்ய போகிறதில்ல. ஏன்னா நம்ம சபை மக்கள் சபையை நேசிக்கிறீங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க, கொடுத்துட்டே இருக்கிறீங்க தாராளமாக. ஆனால் நான் ரொம்ப வரவேற்கிறேன் பாருங்க. சில நேரத்தில் நம்ம விபிஎஸ் நடக்கும், விபிஎஸ் நேரத்தில் நம்ம குடும்பங்கள் நீங்கள் வருவீங்க, நான் இது சப்போர்ட் பண்ணுறேன், இது செய்கிறேன். ஐ வெல்கம் தட். See, that is the heart that we all need to develop. அதை தான் நம்ம வளர்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஜான் டி ராக்கஃபெல்லர் பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அமெரிக்க தேசத்தில் early 1900s இவர் மட்டும்தான் அமெரிக்காவில் பில்லியனர். இவர் மட்டும்தான். சரி, நல்லா கவனிங்க. ஆயில் பிசினஸ்ல பெரிய லாபத்தை பார்த்தவர். இவருடைய ஆரம்ப காலத்தில் முதல் சம்பளத்திலிருந்தே தசமபாகம் கொடுத்தவர்னு சொல்றாரு அவர், ஜான் டி ராக்கஃபெல்லர் அப்படின்றவர். $1 சம்பாதிச்சதுல இருந்தே நான் தசமபாகம் கொடுக்குறேன் அப்படின்றார். ஒரு நாள் 53 வயசு இருக்கும்போது பாருங்க, அவருக்கு ரொம்ப மோசமான ஒரு வியாதி வந்து, அந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்காததுனால டாக்டருக்கு சொல்லிட்டாங்களா, ஒரு சில மாதங்கள்ல நீ மரிச்சு போவீங்க சார் அப்படின்னு. கோடிக்கணக்கான சொத்துக்கள் பாருங்க. அவர் நினைச்சாராம், இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன், கொடுக்குறேன் எல்லாருக்கும் தாராளமான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறதுக்கு, ஸ்கூல்ஸ் கட்டுறதுக்கு, காலேஜஸ் கட்டுறதுக்கு, சபைகளுக்கு, மிஷனரிகளுக்கு இவர் ரொம்ப ஆர்வமான ஒரு கிறிஸ்தவம் பாருங்க. நிறைய ஊழியங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கோடி கணக்கில் கொடுத்தாராம் பாருங்க. நல்லா கவனிங்க. இவருடைய நோக்கம் என்ன? சாவறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம், கொடுத்துடலாம் அப்படின்னு. ஆனா வேடிக்கையான விஷயம் என்னன்னா, சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவர் கொடுக்க காலி ஆக மாட்டேங்குதான், அதிகமா வந்து ரொம்ப தான் லாபங்கள் அதிகமா வருதான். இதான் கர்த்தருடைய பிரின்சிபல். பெருக விதைக்கிறவன் ஓட்டாண்டியா போவான். அப்படியே போட்டுருக்குது. பெருகிற விதைக்கிறவன் தெருவில் படுத்திருப்பான்னு சொல்ல. பெருக விதைக்கிறவன் ஏன்னா விதைக்கு அறுவடை கொடுக்கிறது கர்த்தர். அவர் பார்த்துட்டு இருக்கிறார், சும்மா விட மாட்டார் பாருங்க. 53 வயசுல சாக வேண்டிய இந்த மனுஷன் காலேஜுங்களும் ஸ்கூலும் சர்ச்சைகளையும் கட்டி தாராளமாக கொடுத்து, ஒரு நாள் டாக்டர்கிட்ட செக் பண்ண போறா. டாக்டர் வியாதி எங்க போச்சுன்னு தெரியலன்றாரு. 53 வயசுல சாக வேண்டிய இந்த மனுஷன் 98 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்து பல தாராளத்துவத்தின் செயல்களை செஞ்சு நூற்றுக்கணக்கான பேருடைய வாழ்க்கையை மாற்றுறது கர்த்தர் இவரை பயன்படுத்தினார். இன்னொரு தடவை கரங்களை தட்டலாம். ஏன்னா நம்மளும் அப்படிதான் மாற போறோம்ன்ற நம்மளும் அப்படிதான் மாற போறோம். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? கம் ஆன். எஸ், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் வந்துருச்சு, ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க போறேன். எப்படி அனுபவிக்கிறது? 5 பாயிண்ட் அப்படியே டிஸ்ப்ளே பண்ணுங்க பார்க்கலாம். ஒன்னொன்னா 5 ரெவலேஷன். கை உயர்த்துங்க, சொல்லுங்க, கர்த்தரே ஆதாரம். சொல்லுங்க, சிலுவை மட்டுமே என்னுடைய அஸ்திபாரமா இருக்குது. சொல்லுங்க, நான் நல்லா இருக்க போறேன். ரெண்டாவது அப்படியே 2 காமிங்க பார்க்கலாம். விரல்ல 2 விரல் காமிங்க. எல்லாரும் சொல்லுங்க, என் வேலையை நான் கண்டுபிடிச்சு, என் அழைப்பு நான் கண்டடைஞ்சு மனப்பூர்வமா நான் செய்ய போறேன். கர்த்தரை நான் ஆசீர்வதிப்பார். மூணாவது அப்படியே 3 விரல்ல காமிங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, பணத்தை நிர்வகிக்கிற ஒழுக்கத்தை பின்பற்றி நல்லா மேனேஜ் பண்ண போறேன். கர்த்தர் அற்புத விதமான உயர்த்துவார். 4 விரல்ல காமிங்க. நாலாவதாக சொல்லுங்க, எதிர்காலத்துக்காக சேமிச்சு முதலீடு செஞ்சு நான் பெருக்கத்தை பார்க்க போறேன். 5வது 5 விரல் உயர்த்துங்க, சந்தோஷமா சொல்லுங்க, நான் பிடுங்கிறவன் இல்ல. சொல்லுங்க, நான் கஞ்சம் இல்ல. கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல இருக்குது. நான் பெருக விதைக்க போறேன், நான் பெருக அறுக்க போறேன். தாராளமா கொடுக்கிறவனா இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கம் ஆன். எஸ், ஹalleluya. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன்.
உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.